அந்நிய இலக்கியம் என்பது தமிழ் இலக்கிய சிற்றிலக்கிய வரிசையிலேயே பெருமை தரக்கூடிய இலக்கிய வகை என்று சொல்லலாம். காரணம், இது அகப்பொருளும் புறப்பொருளும் கலந்த ஒரு இலக்கியம். போர் இலக்கியமாக இது இருந்தாலும் கூட போர் இலக்கியங்களே இராமாயண பாரதம் மிகப்பெரிய சிறப்புகள் பெற்றுவிட்ட காரணத்தினாலே, ஒரு கதைப்போக்கு உள்ள தன்மையினாலே இந்த இலக்கியம் பெருமைப்படுகிறது. முதலாம் குலோத்துங்க சோழனை பற்றி ஜெயங்கொண்டார் பாடிய இலக்கியம் கலிங்கத்து பரணி. முதலாம் குலோத்துங்க சோழன் ராஜராஜ சோழனுடைய சகோதரி மகன். கீழைச்சலிக்கிய மன்னனாக இருந்தவன் 7ஆம் விஷ்ணுவர்தன் பேர். ராஜேந்திர சோழனுடைய முதல் பிள்ளை அடுத்த ஆட்சிக்கு வருகிறான். அடுத்த ஆட்சிக்கு இன்னொரு பிள்ளை வருகிறான். அதுக்கு பிறகு மிச்சம் இருக்கிற பிள்ளையும் அவனும் எல்லாருமா சேர்ந்து கொப்பத்து போரில் இறந்து போகிறார்கள். அப்போ சோழ சாம்ராஜ்யத்துக்கு அரசர் இல்லாத ஒரு நிலை ஏற்படுகிறது. ராஜேந்திரனுடைய சகோதரி நெடுநாள் வாழ்ந்தவர்கள். அவருடைய விருப்பத்தின்படியாக கீழைச்சலிக்கிய தேசத்திலிருந்து சோழ நாட்டுக்கு வரவழைக்கப்பட்டவன் குலோத்துங்க சோழன். அதனால் வரை அவனுக்கு தந்தை மொழியாகிய தெலுங்கு தெரியும், ஆனால் தாயின் மொழியாகிய தமிழ் தெரியாது. எனவே அவன் பல்லாயிரக்கணக்கான தெலுங்கர்களையும் உடன் அழைத்து கொண்டு வந்தான். அந்த காலம்தான் தமிழ்நாட்டிலே தெலுங்கர்கள் வந்த காலம். சில காலத்துக்குள்ளாகவே தாயின் இரத்தத்தினாலே தமிழிலே அவருக்கு நல்ல தேர்ச்சியும் பயிற்சியும் வந்தது. என்றாலும் கூட தெலுங்குக்கு தனித்தன்மை என்பது இசை. தமிழுக்கு எப்படி இலக்கிய இலக்கணம் தனித்தன்மையோ, அதுபோல் தெலுங்குக்கு தனித்தன்மை என்பது இசை. அந்த இசையிலே குலோத்துங்க சோழன் ரொம்ப கெட்டிக்காரன். அவனே ஒரு யாழை உருவாக்கினான். அதாவது ஒரு புதுவிதமான வீணையை உருவாக்கினான். அதை கற்றுக்கொண்டு அதிலே தேர்ச்சி பெற்றவர்களுக்கு தகுந்த சன்மானம் கொடுக்கப்படும் என்று சோழ நாட்டிலே எல்லாருக்கும் அறிவித்தார். சோழ நாடு என்பது ஒரு விதத்திலே சங்கீத நாடு கூட. தியாகபுரம் அதனால்தான் சோழ நாட்டிலே தன்னுடைய இசை நிலை, தியாகபுரம் மட்டுமல்ல, சங்கீத மூர்த்திகளுமே சோழ நாட்டிலே வாழ்ந்தது காரணம் ஒரு இசை சூழ்நிலை உள்ள ஒரு நாடு அது. அதனால்தான் தேவார பாடல்களையும் நிறைய பாடல்கள் சோழ நாட்டை சார்ந்தவை. தீபப்பிரந்து பாடல்களிலேயும் மிக பல சோழ நாட்டை சார்ந்தவை. அதுக்கெல்லாம் காரணம் சங்கீத சூழல் உள்ள பகுதி அது. ஒரு பெண் குலோத்துங்க சோழனுடைய யாழை மிக நன்றாக நேர்த்தியாக வாசித்து காட்டி குலோத்துங்கனுடைய நெஞ்சிலே இடம்பெற்றால் அவளை திருமணமே செய்து கொண்டு அவளுக்கு ஏழிசை வல்லபி என்று பெயரே கொடுத்தவன் குலோத்துங்க சோழன். ஏக்காக இந்த முன்னுரை கூறப்படுகிறது என்று சொன்னால், சங்கீதம் என்ற மென்கலையிலே மனசை பதித்தவர்களுக்கு யுத்தம் முதலாகிய வன்கலைகளிலே மனம் பதிவது கடினம். ஆனால் குலோத்துங்க சோழன் மிக வித்தியாசமானவன். இந்த மென்கலைகளுக்கு எவ்வளவு ஆட்பட்டானோ அதே போல வன்கலையாகிய யுத்த கலையிலேயும் அவன் மிக தேர்ச்சி பெற்றவன். ஏன், இந்த சோழ நாட்டுக்கு அவன் அரசனாக வர வேண்டும் என்று தாயினுடைய உத்தரவையே அவன் கேட்ட இடம் ஒரு யுத்தகலத்திலே தான். போர் செய்து கொண்டிருக்கும்போது உன்னுடைய தாயினுடைய சொந்தக்காரர்கள் வீட்டிலே நாட்டிலே அரசர் இல்லாமல் போகிறது, உங்களை அழைத்து கொண்டு வர சொன்னார்கள் என்று யுத்தகலத்திலே தான் போய் செய்தியை தெரிவித்தார்கள். அதனாலே அவனுக்கு யுத்தம் என்பது தினவெடுத்த தோள்கள் கொண்டவன் ஆகையினாலே யுத்தகலை என்பதும் அவனுக்கு கைவந்த கலை. அதனாலே தான் அவனை பற்றிய இந்த இலக்கியம் எழுந்தது. இந்த கலிங்கப் போர் என்ற போர்
அவன் நேரே போய் செய்தது அல்ல. அதுதான் விசேஷம். அவனுடைய தளபதியாகிய, அவனுடைய சிற்றரசனாகிய கருணாகர தொண்டமான் என்பவன் செய்த போர் தான் இது. மும்முடிச்சோழனும் கருணாகர தொண்டமானும் சேர்ந்து அந்த யுத்தத்துக்கு அனுப்பப்பட்டார்கள். மிகச் சுலபமாக அதை வெற்றி கொண்டான். அதுக்கு தொண்டைமான் என்பது தொண்டைக்கொடியாலே கட்டப்பட்டு நாட்டுக்கு வந்தவர்கள் என்ற பொருளே இருக்கிறது. தொண்டைமான் என்ற சொல் சங்க இலக்கியத்திலே உண்டு. பீலிவளை என்ற பெண்ணை ஒரு சோழ மன்னன் களவினாலே மணந்தான். ஆனால் திருட்டுத்தனமாக மணந்தான். பீலிவளை நாகர் உலகத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லுவார்கள். ஆனால் கொஞ்சம் அறிவியலுக்கு அது ஒத்து வராது. அது இலங்கைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு தீவு. அது அந்த தீவை சார்ந்தவள் என்பது தான் உண்மை. இன்றைக்கும் அந்த தீவுக்கு நைனா தீவுன்னு பேர். நாகங்கிறதுக்கும் நைனா என்பதற்கும் அவ்வளோ சம்பந்தம் இல்லையேன்னு நினைக்கலாம். இங்கே ஒரு பெரிய நாகதேவதை கோயில் இருக்கிறது, நாகபூஷணி அம்மன் கோயில்னு. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இன்றைக்கும் கடலிலிருந்து ஒரு பாம்பு ஒரு பூவை கொண்டு வந்து அந்த தேவதையின் காலில் வைத்து விட்டு போகும். ஆயிரக்கணக்கான பேர்கள் அதை வேடிக்கை பார்க்கிறார்கள். இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிற நிகழ்ச்சி. திருக்கழுக்குன்றம் கழுகு வந்ததே ஒரு காலத்தில், இப்போ நின்று போச்சு. அதை போல் இந்த பாம்பு நிகழ்ச்சி நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அந்த தீவைத்தான் நாகதேவதை இருக்கிற தீவு ஆகையினாலே நாகர் உலகம் என்றே அதை சொல்லிவிட்டார்கள். ஒரு காலத்தில் நாகப்பாம்புகள் அதிகமாக இருந்து அந்த தீவுக்கு நாகத்தீவு என்று பெயர் இருந்திருக்கலாம். அந்த இடத்து பெண்ணை சோழன் நிச்சயமாக அதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா சோழர்கள் கடாரம் வரைக்கும் போகக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களாகத்தானே விளங்கினார்கள். கப்பற்படையும் அவர்களிடத்தில் சிறந்து விளங்கியிருந்தது. அந்த முறையிலே பீலிவளைக்கு சோழனுக்கும் கரிகால் சோழன் சொல்கிறார்கள். ஏற்பட்ட தொடர்பு காரணமாக பீலிவளை தன்னுடைய நாட்டுக்கு போன பிறகு அங்கே குழந்தை பிறந்திருக்கிறது. திரும்பி வர அவளுக்கு மார்க்கம் தெரியவில்லை, வசதி இல்லை. தொண்டை கொடியிலே கட்டினா மதக்கும். தொண்டை கொடியில் கட்டி நல்லா தெப்ப மாட்டம் செஞ்சு தண்ணியில் விட்டா. அது கடலில் மிதந்து வந்து சோழ நாட்டு கரையிலே ஒதுங்கியதாகவும், அந்த குழந்தை தன் அரச வம்சத்து குழந்தை என்பதெல்லாம் அதுக்கான அடையாளங்கள் ஆபரணங்கள் எல்லாம் போட்டிருந்தாங்க. இப்போ போட்டிருந்தா நடுவுலையே பிச்சு அந்த ஆபரணங்கள்லாம் எடுத்துகிட்டு குழந்தைய கொண்டுட்ருப்பாங்க. இதுதான் கலிமுற்றிய காலம். அந்த குழந்தையை அரசனாக்கிறார்கள். அவர்கள் தொண்டைமான், தொண்டைக்கொடியால் கட்டப்பட்டதினாலே தொண்டைமான் என்று பெயர் பெற்றார்கள் என்று ஒரு பௌராணிகமாக ஒரு கதை சொல்லுவார்கள். அந்த தொண்டையர் வம்சத்தை சார்ந்தவர்கள்தான் பல்லவம் சொன்னாலும் தொண்டைக்கொடி தான். பல்லவ வம்சத்தை சார்ந்தவர்கள்தான் பல்லவர்கள் என்று பிற்காலத்திலே தனி அரசலாக விளங்கினார்கள் என்று ஒரு சாரார் சொல்லுவார்கள். நீங்கள் வரலாற்று அறிஞராக இருக்கிறதுனால இந்த கதையெல்லாம் சொல்கிறேன். பஹ்லவர் என்ற பாரசீக மரபை சார்ந்தவர்கள் தான் பல்லவர்கள் என்று சொல்வார்கள். ஆனால் பாரசீக மரபையெல்லாம் சார்ந்தவர்கள் இங்கே தமிழ்நாட்டில் வந்திருந்தான்னா அதைத்தான் புகுத்தியிருப்பார்களே தவிர அவர்கள் முழுமையான தமிழர்களாக, முழுமையான பிராகிருதம் வல்லவர்களாக, சம்ஸ்கிருதம் வல்லவர்களாக, தமிழ் வல்லவர்களாக, கலை வல்லவர்களாக இருந்த காரணத்தினால அப்படிலாம் வெளிநாட்டுக்காரனாக இருந்திருக்க முடியாது. இந்த தொண்டைமான் வம்சத்தவன் என்பது பொருந்தும். தொண்டைமானுக்கு தொண்டைக்கொடியால் கட்டப்பட்டவன் என்ற பொருளை வேண்டுமானால் மாற்றிக்கொண்டு தொண்டு செய்கிறவர்கள் என்ற முறையிலே தொண்டைமான் என்ற தொண்டு என்ற அடிப்படையில் அந்த பேர் வந்ததா என்பதை கூட அறிஞர்கள் ஆராய்ச்சி பண்ண வேண்டும். அதாவது வரி போக்குவரத்தெல்லாம் வாங்காமலேயே மக்களுக்கு தொண்டு செய்கின்ற ஆட்சிகள்லாம் அவர்கள் செய்திருக்கக்கூடும். அதனாலே அவர்கள் தொண்டையர்கோன் என்று, தொண்டு உடையவர்கள் தொண்டையர்கள் என்ற பொருளிலே வந்திருக்கலாம். ஆக இந்த குலோத்துங்க சோழன் வந்து அரசாட்சி செய்த ஒரு நல்லாட்சி காரணமாக
கருணாகர தொண்டைமான் செய்த போரை குலோத்துங்கன் பேரிலே ஜெயங்கொண்ட சோழர் ஜெயங்கொண்டார் பாடுகிறார். இந்த ஜெயங்கொண்டார் என்ற புலவர் ஒரு கவிச்சக்கரவர்த்தி என்ற அளவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு உள்ள புலவர். ஏன் இதை சொல்லுகிறேன்னு சொன்னால், கவி சம்பிரதாயங்கள் அத்தனையும் சொல்லுவதோடு கூட 12ஆம் நூற்றாண்டுகளுடைய கால வரைவே நமக்கு இந்த நூலினாலே நமக்கு கிடைக்கிறது. பொதுவாக ஒரு இலக்கியம், பரணி இலக்கியம் பாடுகின்றவர்கள் இது அரசனை புகழ்வதில் தான் அதிக அக்கறை வைத்திருப்பார்களே தவிர, பல செய்திகளை சொல்ல வேண்டும், அந்த காலத்து நிகழ்ச்சிகளை சொல்ல வேண்டும் என்பதிலே அதிகமான அக்கறை எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் பரணி இலக்கியத்திலேயே இந்த ஒரு இலக்கியம் செழிப்புற்றிருப்பதற்கு காரணம் கூட இவர் அரசனை புகழ்வது என்பதை மட்டுமல்லாமல் பல அரிய செய்திகளையும் நமக்கு பதிவு செய்திருக்கிறார். ஒன்று, நமக்கு தெரியாத செய்தி, ஒரு அரண்மனைன்னு சொன்னால் பெரிய கதவு இருக்கும். அந்த கதவையும் இடித்து கொண்டு வரக்கூடாது என்பதற்காக கணைய மரம் போட்டிருப்பார்கள். கணைய மரம் என்பது நல்ல பருமனான 2 ஆள் கட்டி தழுவக்கூடிய அளவுக்கு பருமனான ஒன்றை நல்லா இழைச்சி தேக்கு மரத்தை குறுக்க போடுறது கணைய மரம். வேற்று நாட்டிலே வெற்றி கொண்டவன் என்ன பண்ணுவான்னா, அந்த கணைய மரத்தை எடுத்து கொண்டு வருவான். இது வரைக்கும் வேறு எந்த இலக்கியத்துலேயும் வராது. அந்த கணைய மரத்தை தூக்கிட்டு வருவானாம். அந்த தூக்கிட்டு வந்து அந்த வெற்றி பெற்றதுக்கு அடையாளமாக அந்த கணைய மரத்திலே மரச்சிற்பங்கள் செய்து தன்னுடைய அரண்மனையிலே வைத்துக்கொள்வான். அந்த மரச்சிற்பத்தை பார்க்கும்போது இந்த நாட்டு கணைய மரத்தினுடைய மரச்சிற்பம் நினைப்பு வரும் இல்லையா? இது போன்ற ஒரு அபூர்வமான செய்திகளை எல்லாம் சொல்வதோடு கூட போர் தொடக்கம் என்பது எப்படி என்பதை பொதுவாக நம்முடைய இலக்கியங்கள் புறப்புறமாவில் பார்த்தது போல பசுமாட்டை கவர்ந்து கொண்டு வருவார்கள், ஒரு வியாஜ்யத்தை ஏற்படுத்துவார்கள் என்று பார்த்து. இங்கே ஜெயங்கொண்டார் சொல்லுகிற அப்படி இல்லை, இந்த ஊர் எல்லையில் போய் நெருப்பை கொளுத்தி விட்டுறலாம். இப்போ ஊர் எல்லையில் இருக்கிற மரங்களில் நெருப்பை கொளுத்துவதனால ஒன்றும் பெரிய நஷ்டம் வந்துட போகிறது கிடையாது. ஆனால் அந்த நெருப்பு கொளுத்தினது என்ன அடையாளம் என்று சொன்னால், நான் உன்னோடு சண்டையிட வந்திருக்கிறேன், யுத்தம் பண்ண வந்திருக்கிறேன் என்பதற்கான அடையாளம். இது போன்ற ஒரு அருமையான செய்திகளை எல்லாம் மிக நுணுக்கமாக சொல்லியிருக்கிற ஒரு இலக்கியம். முதல் பகுதியிலிருந்து கொஞ்சம் சுருக்கமான செய்திகளை பார்த்து போர் பாடியதை விரிவாக பார்க்க இருக்கிறோம். ஒரு இலக்கியம் என்று சொன்னால் கடவுள் வாழ்த்து இருக்க வேண்டும். கடவுள் வாழ்த்து என்பதற்கு ஒரு தனிப்பெரும் பகுதி பிள்ளைத்தமிழில் வரும். அது இந்த குழந்தையை காப்பாற்றுவதற்காக இந்த கடவுளை நான் வணங்குகிறேன் என்பதாக வரும். ஆனால் யுத்தம் பண்ணுறதுக்கு போய் கடவுளையே வாழ்த்துறோங்கிறது, இது கடவுளை சாபம் கொடுப்பாரே, இதை போய் யுத்தம் கடவுளர்களும் பண்ணியிருக்கார் தானே, அவங்களும் துஷ்ட நிக்கிரகம் பண்ணியிருக்கிறார்கள் தானே. ஆகையினாலே நடக்கப் போகிற போர் தர்மமில்லாத கொலைப்போர் அல்ல, ஒரு யுத்த தர்மத்துக்கு உட்பட்டதாகிய ஒரு நியாயத்துக்காக செய்யக்கூடிய போர்தான் என்பதை காட்ட வேண்டுமானால் கடவுளை கூப்பிட்டு தான் ஆகணும், அவர் சாட்சியாக தான் இதை செய்தாகணும். ஒரு வயிற்று பிறவாது பிறந்தருளி உலகொடுக்கும் திருவயிறு இற்று ஒரு குழவி திருநாமம் பரவுதுமே என்று திருமாலை கும்பிடுகிறார். காக்கின்ற கடவுள் ஆகியினாலே இந்த போருக்கு போகின்ற எல்லாரையும் காப்பாற்ற வேண்டும்னு அவர்கள் 10 அவதாரம் எடுத்திருக்கிறாருன்னு சொல்கிறாங்களே, அத்தனை தாய் வயிற்றிலே அவர்கள் பிறந்தார்களா என்று சொன்னால், எந்த அவதாரத்துலேயும் அவன் ஒன்றும் தாய் வயிற்றில் பிறக்கலை, மணி வயிறுன்னு உபசாரத்துக்கு தான் சொல்லுவார்கள். தாய் வயிற்றில் அவர்கள் யோனிவாய்ப்பட்டு நம்ம போலெல்லாம் பிறந்தவர்கள் அல்ல. அப்படி பிறந்ததுன்னா அவதாரம் இறங்குதல்னு பேர் வைக்க வேண்டியது இல்லை, பிறத்தல்னு சொல்லிட்டு போயிடலாம். பிறத்தலுக்கும் இறங்குதலுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கிறது, அதை ரொம்ப அற்புதமாக பதிவு பண்ணுகிறார். ஒரு வயிற்று பிறவாது, இத்தனை தடவை பிறந்தாரே, பிறந்தருளி, அது பிறந்தது என்னமோ வாஸ்தவந்தான். இப்படியாக சொல்லி அந்த திருமாலையும் சிவனையும் நான்முகனையும், சிவனை தான் முதல்ல சொல்கிறார், ஏன்னா சம்ஹாரமூர்த்தி இல்லை,
சம்ஹாரமூர்த்தி தானே யுத்த காலத்துக்கு வரணும். அதனால சம்ஹாரமூர்த்தியை சொல்லி அதுவும் சொல்லும்போது ஒரு கல்யாணம் பண்ணிட்டு தான் சொல்கிறார். புயல் வண்ணன் புனல் வார்க்க பூமிசையோன் தொழில்காட்ட புவன வாழ்க்கை செயல் வண்ணம் நிலைநிறுத்த மலைமகளை புணர்ந்தவனை சிந்தை செய்வான். மகாவிஷ்ணு தான் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சார். புரோகிதம் பார்த்தது யாருன்னா பிரம்மா தான் புரோகிதம் பார்த்தார். ஆக இப்படி ஒரு திருமணம் மலைமகளோடு நடந்த திருமணத்தை கொண்டவனாகிய பெருமான் காக்க வேண்டும் என்பதாக சொல்கிறார். ஞாயிறு ஆறுமுகன் ரொம்ப வித்தியாசம். நாமகளுக்கு வணக்கம் இருக்கிறது. ஏன்னா திருமகள் வணக்கம் என்பது உங்களுக்கு 8-9 நூற்றாண்டு வரை இலக்கியம் கிடையாது. சரஸ்வதியை வணங்குவது போல பாட்டு கிடையாது. என்று சொன்னால் அது பரதேவதையாகிய அம்பாள் வணக்கத்திலேயே சரஸ்வதியை சேர்த்து அடக்கிதான். அம்பாளினுடைய மற்ற சுரூபங்கள் தானே இதெல்லாம். ஒரு தாயைத்தான் நம்ம வேறு வேறு பெயரிட்டு சொல்லுகிறோம். ஆனால் நாமகள் என்று தனித்து சொன்ன பாட்டு இதுதான்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு பழம்பாட்டு சேனாவரையர் சொல்லுகிறார். அது எங்கோ முன்னே இருந்திருக்கலாம். ஆனால் இலக்கியத்தில் முதல் பதிவு என்று வேண்டுமானால் இதை சொல்லலாம். பூமாதும் சயமாதும் பொலிந்து வாழும் புயத்திருப்ப மிக உயர்த்திருப்பாள் என்று நாமாதும் கலமாதும் என்ன சென்னி ஞாபகத்துள் இருப்பாளை நவிலுவாமேன். மகாவிஷ்ணு மார்பிலே தான் திருமகள் இருக்கிறாள். உமையம்மை பக்கத்தில் தான் இருக்கிறாள். இதுக்கும் மேலே ஒரு இடம்னு சொன்னால் முகத்தில் நாக்கில் நான் உட்காந்துருக்கேன் பாருங்க. இது கொஞ்சம் உயரவான இடம். வேற ஒன்றும் இல்லை. வெற்றியை காட்டிலும் ஐஸ்வர்யங்களை காட்டிலும் கல்வி உயர்ந்தது என்பதை சொல்லுவது இந்த கற்பனையினுடைய நயம். வெற்றி பக்கத்தில் இருக்கணும், ஐஸ்வர்யம் மனசில் இருக்கணும். ஏன்னா ஐஸ்வர்யம் எவ்வளோ இருந்தால் சந்தோஷங்கிறதுக்கு ஒரு கணக்கே கிடையாது. எவ்வளோ இருந்தாலும் சந்தோஷம் இல்லாமலே இருக்கும். அதனால் ஐஸ்வர்யத்துக்கும் அதுக்கு சம்பந்தம். அதனால தான் மகாவிஷ்ணு மார்பில் வச்சார், நெஞ்சுக்கு நேராக வச்சுக்கிட்டார். அது மனசு திருப்தியை பொறுத்து தான் ஐஸ்வர்யம்னு அர்த்தம். சின்ன ஒரு பொருளே ஒருத்தனுக்கு திருப்தி வரலாம், அதுதான் ஐஸ்வர்யம். அன்றைய பொழுதுக்கு அந்த ₹1 கிடச்சி அந்த ₹1 ஒரு டீ குடிச்சிட்டு நம்ம லாந்து படுத்திருக்கானே அவன் ஐஸ்வர்யக்காரன். அது பல லட்சம் கோடி பணத்தை வச்சுக்கிட்டு டேக்ஸ் ஆஃபீஸரோடு உட்காந்து போராடிட்டு இருக்கானே அவன் அன்றைய பொழுதுக்கு பிச்சைக்காரன். என்ன நேரத்துக்கு காஃபி சாப்பிட முடியாது, சாப்பாடு சாப்பிட முடியாது. அன்றைய பொழுதுக்கு அவன் பிச்சைக்காரன். நாமகள் இருக்கிறாலே இந்த 2 இடத்தை காட்டிலும் உயர்ந்த இடம். அதுதான் கல்வி. அதில் இன்னொரு சூட்சமும், கல்வி படித்து வச்சுருந்த பிரயோஜனம் இல்லை, எடுத்து சொல்லணும். நாக்கு அசைச்சாதான் கல்வி. எடுத்து சொன்னாதான் அறப்பங்கு அறிவு வருகிறதுன்னு எழுதுனா இங்கே பவுனந்தி. அவ்வினையாளரோட பயிர் வகை ஒருகால் செவ்விதின் உரைப்ப அவ்விருகாலும் ஐயர் புலமை மாண்புடைத்தாகும். எடுத்து சொன்னாதான் பாதி அறிவு. ஆசிரியன் சொல்லிக் கொடுத்தா 1/4 பங்கு அறிவு. மற்றவர்களோடு பழகி கூட்டு படிப்பாக படித்தால் 1/4 பங்கு அறிவு. எப்போ முழு அறிவு வரும்? எடுத்து சொல்லும்போது முழு அறிவு வரும். அதனால்தான் நாக்கு தான் முக்கியம் கல்விக்கு. மனசை காட்டிலும் மூளையை காட்டிலும் கையில் எழுதுகின்ற எழுத்தாணியை காட்டிலும் கையினுடைய விரல்களை காட்டிலும் ரொம்ப முக்கியமானது நாக்கு. அதனால தான் அம்பாளுக்கு நாமகள்னு பேர். அதை முகத்திலே வைத்து உயரமான இடத்திலே வைத்திருக்கிறதுனாலே சரஸ்வதிக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது என்பதை இந்த பாட்டு சொல்லுகிறது. இப்படியாக கடவுள் வாழ்த்தை முடித்த பிறகு கடைத்திறப்பு என்று ஒரு பகுதி வருகிறது. இது எப்படின்னு சொன்னால் அகப்பொருள் பகுதி. இது யுத்தத்துக்கு தலைமகன் போய்விட்டான். ரொம்ப நாளாகி யுத்தம் முடித்து வர்றான். உடம்பெல்லாம் புண்ணும் சிராய்ப்புக்களுமோடு வருகிறான். பொண்டாட்டி கோவம், இது ஊர் வம்பு வேண்டான்னு தான் நான் சொல்கிறேன், ஏன் போய் சண்டை போட்டு வர்றீங்க, கதவை அடைச்சிக்கோலாம். அது கதவை திறன்னு சொல்லுகின்ற பாட்டு தான் கடைத்திறப்பு. இது எப்போ சொல்லணுன்னா கடைசியில் இன்னொரு தடவை படிக்கணும். அதை
சுந்தரகாண்டம் மாட்டோம். ராமாயணம் படிக்கிறவன் முதல்ல சுந்தரகாண்டத்தை படிக்கணும். எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு திருப்பி வந்து கடைசியில் சுந்தரகாண்டத்தில் முடிக்கணும். சுந்தரகாண்டம் 2 தடவை படிக்கணும். அது முடிச்சு காண்டம்னு பேர். கொண்டாந்து முடிச்சு போடுற காண்டம் அது. ஏன்னா அம்பாள் தவக்கோலத்திலே இருக்கிற காண்டம் அல்லவா அது. ஸ்ரீதேவியே தவம் செய்கிறாள்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய தவம். 10 மாதம் அன்னை உலக நன்மைக்காக தவம் செய்த இடம். நடுவில் போய் அனுமார் குறுக்க புந்து ஊருக்கு வரியான்னு கூப்பிட்றாரு. அடப்போடா, இப்படி வர்றதா இருந்தால் நான் எல்லாத்தையும் போச்சுக்கிட்டு நானே வந்து சேர்ந்துருப்பேன். நீ எல்லாம் வந்து இந்த கதையை சொல்கிறேன். இரு போய் சொல்லு, நான் இருக்கேன்னு மட்டும் சொல்லுன்னு சொன்னான். அதனால சுந்தரகாண்டம் முதல்ல படிப்பது போல் இந்த கடைத்திறப்பை கூட கடைசியில் தான் படிக்கணும். இந்த யுத்தத்துக்கு போனவர்கள்லாம் திரும்பி வந்து அவங்க வீட்டில் கதவு திட்ட, அவங்க பிசுகாரம் பண்ணிக்க, அப்புறம் திறக்க என்பதாக கதையை கொண்டு வந்து முடிச்சுக்கணும் கடைத்திறப்பை. இந்த கடைத்திறப்பு என்பது ரொம்ப காமம் பாடத் தெரியும். இது வீரச்சுவைக்கு நேர் விரோதமான சுவை காமச்சுவை. பின்னாடி இனிமேல் ஒரு பயங்கரமும் அருவறுப்புகளும் தான் படிக்க போகிறோம். அதுக்கு முன்ன ஒரு சிருங்காரம் இருக்கட்டுமேங்கிறதுக்காக இந்த பரணி இலக்கியங்களிலே இந்த கடைத்திறப்பு பகுதியை போடுவார்கள். அந்த காமம் வேண்டும் என்பதற்காக, காமம் கலந்த இலக்கியம் என்பதற்காக. அதுக்கு பிறகு தான் அந்த கடைத்திறப்புக்கு பிறகு தான் நமக்கு காடு பாடியது என்ற தலைப்பு வருது. காடு என்பது காளிகாதேவி வீற்றிருக்கிற பாலை என்று பொருள். காடுன்னா முல்லை நிலக்காடு அல்ல இது. வீடு காடாயிடுச்சின்னா என்ன அர்த்தம்னா வறட்சியாக போச்சுன்னு அர்த்தம். காடு என்ற சொல்லுக்கு வறட்சின்னு ஒரு பொருள். பாலைவனம் என்பது கூட பாலைக்காடு. பாலக்காடுன்னு ஊர் இருக்குல்ல, பாலைக்காடு. அது நல்ல தமிழ் முறைப்படி வைக்கப்பட்ட ஊரினுடைய பெயர் அது. பாலை நிலம் காடாக இருக்கிறது என்பது, அதாவது வறட்சிக்கு காடு என்ப ஒரு பெயர். ஒரு காலில் அது பாலைக்காடாக இருந்திருக்கும். இப்போ அப்படி இல்லை. பாலைக்காடு நல்லா வளமான இடமா தான் இருக்குது. காளிகாதேவி காட்டிலே கொலுவிற்றிருக்கிற சிறப்பு. இதிலே பாலையினுடைய கொடுமைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. பாலை என்ற தலைப்பிலே சில செய்திகள் சொல்லியிருக்கிறேன். சூரியனுக்கு மனைவி சாயாதேவி. சாயாதேவி எங்கேயோ மண்ணுலகத்துக்கு வந்து ஒளிந்து கொண்டாள். எங்கே என் மனைவி ஒளிஞ்சிருக்கான்னு பார்க்குறதுக்காக பாலை நேரத்தில் சூரியன் தேடுறாளாம். அதனால் ரொம்ப நெருக்கமாக வந்து தேடுறா. ரொம்ப சூடாக இருக்குது ஒரு அர்த்தம். எண்டு இடுக்கெல்லாம், ஏன்னா மேலே மரஞ்செடி கொடிகளோ கட்டுறங்களோ இருந்தால் எண்டு இடுக்கெல்லாம் பூந்து சூரிய வெளிச்சம் வர முடியாது. வெறும் தடல் பொழந்திருக்கிற இடத்துல இடுக்கலை கூட சூரிய வெளிச்சம் படுகிறது. அதை பார்க்கும்போது அந்த சூரிய வெளிச்சம் என்பது சூரிய கரங்கள். அந்த கரங்கினாலே தன் சாயை புக்க வழி யாது என தன் கரங்கொடு. தன்னுடைய கையினாலே என் மனைவி எங்கே இருக்கான்னு தொலாவி தேடுற இடண்டா இந்த பாலைக்காடுங்க. அப்பேற்பட்ட ஒரு கொடுமையான காட்டிலே ஆடுகின்ற சிறை வெம்பருந்தி நிழல் அஞ்சி அக்கடு வனத்தை விட்டு ஓடுகின்ற நிழல் ஒக்கு நிற்கு நிழல் ஓரிடத்தும் அங்கு இல்லையே. பருந்து அப்படி பறக்கிறதுக்கு போகுது. போனால் வேகமாக போகுது. எதுக்குன்னு சொன்னால் அது முதுகு சூடு தாக்கல, ரொம்ப வேகமாக ஓடுது. அங்கே தரையில் ஒருத்தவன் தெரியாதனமாக நடக்கிறான். ஆக இந்த பருந்து நிழல்லையே நம்ம ஓடலான்னா அது ஓடுதே. அது நின்று நிதானமாக இருந்தால் அந்த நிழலே போதும்னு நினைக்கிறானாம். அந்த நிழல் அளவுக்கு உடம்புல ஒரு நிழல் கிடைக்காதா என்று ஏங்குகின்ற அளவுக்கு உள்ள பாலை காட்டிலே காளிகாதேவி குடியிருக்கிறாள். அவளுடைய கோயில் அங்கே இருக்கிறது. அதனால தான் இந்த சம்பிரதாயத்தை ஒட்டித்தான் பாலை நிலக்கடவுளை கன்னி என்று சொன்ன உடனே அந்த கன்னி என்பவள் யார் என்பதற்கு விளக்கம் சொல்லுகின்றவர்கள் துர்காதேவி என்று சில பேர் சொல்லுவார்கள், சில பேர் காளி என்று சொல்லுவார்கள். காளி பாலை நிலத்து கடவுள் என்று சொல்லுகின்ற கோட்பாடே இந்த பரணி இலக்கியத்தினாலே வந்திருக்க வேண்டும்.
அந்த கோயில் எப்படி இருக்கிறதுன்னா ஒரு அருவருப்பாக தான் வர்ணிக்கிறார். ஒவ்வொரு யுத்தகலத்திலையும் சோழன் குலோத்துங்கன் எதையெல்லாம் விட்டானோ அதை கொண்டு வந்தே கோயில் கட்டினார்கள் என்று சொல்லுகிறார்கள். இந்த யுத்தகலத்திலே எல்லாம் யானை தந்தங்கள் கீழே விழும், அதை கொண்டு வந்து தான் அங்கே வேலையில் நட்டாங்களாம் முதல்ல. இப்படி ஒவ்வொரு பொருளாக சொல்லி கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு யுத்தத்திலேயும் எந்தெந்த யுத்தத்திலே என்னென்ன கிடையாது. துங்கபத்திரை செங்களத்திடை சோழசேகரன் வாளெறிந்த போர் வெண்கலத்தினில் படலத்தினால் வெளியடங்கவே மிசிகவிக்கவேன்னு. களிற்றின் மேலே துங்கபத்திரை ஆற்றிலே செய்த போரிலே களிற்றின் மேலே எரிந்த பெரிய பெரிய வேல்களையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கூரை போடுறதுக்கு நடுவில் மூங்கில் வைக்கணும்ல, அதுக்கு மேலே தானே கூரை போட முடியும். அந்த மூங்கிலுக்கு இந்த வேலெல்லாம் பறித்து தான் வச்சாங்க. ஆக அரசனுடைய புகழும் கொஞ்சம் கொஞ்சம் அதில் வருகிறது. அந்த தேவியை பாடுவதாக ஒரு பகுதி, 5வது பகுதி. அந்த தேவியில் முழுவதும் சமயம் சார்ந்த பகுதி அது. சாக்த சமய சித்தாந்தங்களை தழுவிய பகுதி அது. உவை உவை உள என்று எண்ணி உரைப்பது என் உரைக்க வந்த அவை அவை மகிழ்ந்த மூடி அவயவம் விளம்பல் செய்வான். எடுத்த எடுப்பிலேயே மாயாகாரியமாக உலகம் இருக்கிறது. இதெல்லாம் சத்தியம், இவையெல்லாம் அசத்தியம் என்று பாகுபாடே கிடையாது. எல்லாம் அசத்தியம்தான். சத்தியமாக இருக்கிறது பரம்பொருள் மட்டும்தான், மற்ற அனைத்துமே அசத்தியங்கள் தான் என்ற தத்துவத்திலேயே தொடங்குகிறது தேவி பாடியது பகுதி. அவருடைய திருவடி சிலம்பு இப்படி சிறப்புடையதாக இருக்கிறது. அவளுடைய கூத்து இவ்வளவு சிறப்புடையதாக இருக்கிறது. அவள் தங்கியிருக்கிற இடம் இவ்வளவு சிறப்புடையதாக இருக்கிறது. அவளுடைய உடை, அவளுடைய வயிற்று அழகு, அவளுடைய மேலாடை சிறப்பு, கையின் சிறப்பு, உதட்டின் சிறப்பு, வாயின் சிறப்பு என்றெல்லாம் அங்கவர்ணனைகளாகவே முழுமையாக சொல்லி அவள் பேர் உரு எடுத்த பெருமாட்டி என்பதை கடைசியில் முடிக்கிறார். அண்டமுரு குலகரிகள் அவள் ஒரு கால் இரு காதல் கொண்ட அணியின் குதம்பையுமாம் கோத்தணியின் மணிவடமாம். உலகங்கள் சொல்கிறீங்களே, இந்த உலகங்களெல்லாம் அவள் காதில் போட்டுக்கிற குண்டலண்டான், அந்த அளவுக்கு சின்னது. அதனால் பேரூர் எடுத்த பெருமாட்டி அவளுக்குள்ளே தான் உலகம் அடக்குமே தவிர உலகத்திலே அவள் ஒரு கோயில் கொண்டு இருக்கிறாள்னா நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக செய்யுது. குழந்தைக்கு ஒரு விமான பொம்மை வாங்கி கொடுக்குறோம். உண்மையான விமானம் அவ்வளோ பெருசாக இருக்கும். இத்தினோண்டு விமானமாக இருந்தால் அதே 300 பிரயாணிகள் 400 பிரயாணிகள் போய் போக முடியும். அது ஒரு மாதிரிக்கு. அதுபோல நம்முடைய கண் பார்வைக்கு இது ரொம்ப பெருசாக தெரியுது. ஆனால் அம்பாளுடைய பார்வைக்கு எல்லாம் சின்ன பொம்மைகள் தான் என்ற தத்துவத்தை சொல்கிறார். ஓங்காரத்து உட்பொருளாய் ஒருவாது நடந்தாலே நீங்காமல் நின்றானை எவ்வண்ணம் நிகழ்த்துவாம். ஓங்காரம் என்ற பரமரூபமான ஒரு பொருளை பொருளாக இருக்கிறவள், சப்தஸ்வரூபமாக இருக்கிறவள், அவளை போய் நான் என்ன எப்படி சொல்ல முடியும்? என் கண் பார்வைக்கு உட்பட்ட விஷயம் அல்லவே என்று பிடிக்கிறார். காளிகாதேவிக்கு படை வீரர்கள் யாருன்னா பேய்கள். பேய்கள் தான் படை வீரர்கள். பேய்களை இதுக்கு தான் இலக்கியங்கள்லேயே அருவருப்பு சுவைன்னு ஒன்று உண்டு. 9 சுவைகளில் 8 சுவைகள்: நகையே, அழுகை, எளிவரல், மறுக்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி. இதில் எளிவரல் என்ற சுவைதான் அருவருப்பு. 4 விதமாக வரும். மூப்பே, பிணியே, வருத்தம், மென்மையோடு யாப்புற வந்த எளிவரல் 4. மூப்பு காரணமாக ஒரு அருவருப்பு வரும், வியாதி காரணமாக வரும். வருத்தங்கூறல்னா ஒரு தரித்திரம் போன்றவற்றினாலே ஒரு அருவருப்பு வரும்.
மென்மை தளர்ச்சி காரணமாக ஒரு அருவருப்பு. இதில் அருவருப்பு என்பது உருவம் காரணமாகவே வருகிறது. இது மூப்பும் இல்லை, பிணியும் இல்லை. அருவருப்பு என்பது பார்வை நிலையிலேயே கிடைக்கிறது. அதனுடைய பல் எப்படி இருக்கும், உடம்பு எப்படி இருக்கும், வாய் வயிறு முழந்தாள் எப்படி இருக்கும். ஒரு அருவருப்பு ஒன்று சொல்கிறேன்னே, ஒரு பேய் உட்கார்ந்த உடனே அந்த காலை மடக்கிட்டு கையால் காலை கட்டிட்டு உட்காந்துது. கற்பனை பண்ணி பாருங்கள். அப்போ காலை எங்கே எந்த இடத்துல மடங்கியிருக்கோம்? நெஞ்சுக்கிட்ட தான் மடங்கியிருக்கோம் நம்மளாம் உட்காந்தோம்னா அதை போல். ஆனால் கால் மட்டும் விண்ணளவுக்கு உயர்ந்திருக்கான் அப்படின்னா நடுவில் முகம் தெரியுது. இது அருவருப்பு கோலம். இப்படியே ஒவ்வொரு கோலத்தையும் வச்சுக்காங்க. ஒரு பல்லுக்கும் 2 பல்லுக்கும் நடுவில் பாம்பு தேளு பல்லி எல்லாம் போயிட்டுருக்குங்கிறான். ஒரு பல்லுக்கும் 2 பல்லுக்கு பல்லு நடுவுலையே அவ்வளோ ஒரு பெரிய கேப் இருக்குதுன்னு சொன்னால் அது சிரிச்சா எப்படி இருக்கும்? இப்படியான கோட்டு மேழியும் கோத்த, அப்புறம் பள்ளியில் கொம்பு பாம்பிடை கோத்தணி தாலிய, அது எதில் தாலி கோத்த பன்றி கொம்பை எடுத்து பாம்பில் கட்டி கழுத்தில் போட்டிருக்கணும். இப்படியாக எல்லாத்தையும் ஒரு அதில் பேய்க்கும் குழந்தைகள் உண்டு என்பதாக பாடுகிற பேய் குழந்தைகள். அந்த பேய், அதுக்கு அதில் ரகசியம், பேய் என்பது ஒன்று கிடையாது என்பது ஒரு பக்கம் இருக்க, பேய் என்பது குறையாக செத்து போனவர்களுடைய ஆவிகள். அது பயணத்துக்கு உரியது அல்ல. ஆகையினாலே சில காலம் மண்ணுலகத்திலே தங்கியிருக்கும். அது மனுஷனாட்டமும் செயல்பட முடியாது, ஜீவாவாட்டமும் செயல்பட முடியாது. ஜீவான்மாவாக பறந்து தெரியவும் அதனால் முடியாது. ஒரு இடத்துல தங்கி போயிடும். கல்லில் கட்டி போட்ட பலூன் போல் அங்கேயே ஆடும், பொட்டுன்னு சத்தம் கேட்கும். அவ்வளோதான் அது நடக்கும். இந்த கேஸ் பலூன்னா அந்த நூலை அறுத்து விட்டால் மேலே போகும். அதுதான் இயற்கையான மரணம். நூலை அறுத்து விட்டால் கேஸ் பலூன் அது மேலே போயிடும். இது எங்கேயும் போகாது, அங்கேயும் போக முடியாது, கீழேயும் கிடக்க முடியாது, படுக்கவும் படுக்க முடியாது. அதுதான் இந்த அதனால தான் தற்கொலைகள்லாம் அவ்வளோ தப்புங்கிறது. உனக்கும் எம்சப்படு, நீ துன்பங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கு தானே தற்கொலை பண்ணிக்கிற. விடுதலையே கிடையாது உனக்கு. இப்போ மனித சரீரத்தில் இருந்தபோது என்ன கஷ்டப்படுவியோ அதை விட அதிகமாக கஷ்டப்படுவேன். அந்த விஷயமும் இயற்கையான மரணம் அல்ல. ஆகையினாலே அந்த விஷயமும் உன்னை தாக்கி கொண்டு தான் இருக்கும். செயல்படவாது முடியும்னா செயல்பட முடியாது. ஆக தற்கொலை என்பது எந்த நோக்கத்திற்காக செய்து கொள்கிறாயோ அந்த நோக்கத்தை இன்னமும் கெடுக்கக்கூடியது தான் தற்கொலை. இந்த இலக்கியங்கள்லாம் படித்தா தான் தெரியும். நம்ம நினைக்கிறோம் இதை போல் ஒரு பலகீனமான மனசு தைரியமில் அதை படுவாய் போய்ங்க போய் தொலைகிறது நல்லது தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமே தவிர, அவன் அந்த எதற்காக போனானோ அந்த தத்துவம் நிறைவேறாமல் போகிறாங்கிறது அந்த ஜென்மங்களுக்கு தெரியலையே. சரீரத்திலிருந்து செயற்கையாக விடுதலை கூடாது. இந்த கருத்தை பின்னாடி சொல்லுகிறார், இந்த இலக்கியத்தில் வருகிறது. ஏன்னா காளிகாதேவி அப்படி உட்காந்துக்கிறான். உட்காந்துட்ட உடனே அரச சபை கூடுகிறது. இந்த பேய்கள்லாம் அப்படி ஒரு ஓரத்தில் நிற்கிது. அப்போ ஒரு காளியின் கட்டிலே உட்காந்த உடனே ஒரு நெடும் பேய், ஒரு பெரிய பேய் தான் ஆஃபீஸர் போல் இருக்குது. அந்த நெடும் பேய் காளிகத்தில் சொல்லிடுது, இங்கே இருக்கிற நம்முடைய பேய் கூட்டங்கள்லேயே டேலண்டடு பேய் கூட்டம்லாம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? அதான் தெரியுமா ஒரு வயசான பேய் ஒன்று வந்திருக்கிறதுன்னு வர சொல்லு. அந்த ஒன்று நான் ரொம்ப வித்தைகள்லாம் பண்ணி காட்டுவேன். ஓ இந்திரஜாலம் பண்ணுவேன். ஓ இந்திரஜாலமா பண்ணுன்னு. அத்தாணி மண்டபம்னா கலை நிகழ்ச்சிகள்லாம் நடக்கணும்ல, பண்ணல கலை நிகழ்ச்சி பண்ணோன்ன உடனே ஒரு வெற்ற இடத்துல போய் நின்று எல்லாம் ஒதுங்கி நில்லுங்கன்னு சொல்லிச்சு. யானை தலைகள் தெரியது போல் பண்ணிச்சு. பார்த்தா அந்த இடத்துல வெறும் இடம்தான் பிறந்தது, வெறும் யானை தலைகளாக இருக்குது. அதுமாரி ஏறி நின்று கழுது. பார்த்தீங்களா? இந்த பேய்கெல்லாம் நாக்கில் எச்சி ஊறிச்சு. நம்ம ஒன்று எடுத்து சாப்பிட்லாமா? நடுவில் முதல்ல ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாப்புல.
முண்டங்களாக காட்டுமானது. யானை முண்டங்களா அப்படி நடக்கிறாப்புல காட்டுச்சு. எல்லாம் மாயாஜால வித்தைகள். அந்த பேய் பரணி நட்சத்திரம் இன்றைக்கு ஏதோ பாருங்கள்ங்குது. நிஜமாக பரணி நட்சத்திரம் தெரியுது. ஒரு யுத்தத்தை இங்கே நடத்த போகிறேன்னுது. யானை, குதிரை, போர் வீரர்களோடு ஒரு இடத்துல, சின்ன இடத்துல யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு. துஞ்சி வீழ் துரக ராசி பார், உடல் துணிந்து வீழ் குறை தொடிப்ப பார், அஞ்சியோடும் மத யானை பார், உதிர 6 பார், ஓடும் 100 பார்னா. இத்திலியில் நடக்குது பாருல, அதை பார்த்து குதிரை கூட்டம் ஓடுது பாருங்க. சொல்ல 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 இந்த இது காட்டுவான். இந்த காலத்தில் எல்லாம் இந்த பயாஸ்கோப்னு காட்டுவான். அதை கண்ணை வச்சுட்டு சின்ன ஸ்லைடை சொருவான். பார்ல சொல்லிகிட்டு இருப்பான். அதை போல சொல்கிறா. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பிரமையை உண்டாக்குற சக்தி அதுக்கு இருந்துருக்குன்னு. குருதி வெள்ளம் போவது போல காட்டியது. நினம் மலை, அதாவது தசைகள் மலை போல் குவிந்திருப்பது போல காட்டுது. இதை பார்த்த இந்த பேயெல்லாம் என்ன பண்ணிச்சுன்னா, அது மேலே போய் அந்த இடத்துல போய் விழுந்து அதை நம்ம எடுத்து சாப்பிட்லான்னு வெறும் இடத்துல போய் நின்று மண்ணை தான் வருது கையில். அது சும்மா நிழலைத்தானே காட்டுச்சு, அங்கே ஒன்றுமே இல்லையே. வெறும் பிரமையை உண்டாக்கி காட்டுச்சு. அது நெஜந்தான் போல இருக்குதுன்னு நினச்சி அந்த பிணத்தையெல்லாம் தூக்கிக்கிறதுக்காக பிணந்தண்ணி பேய்கள் போய் பிடுங்க ஆரம்பிக்குது. வெறும் மண்ணு தான் கிடைச்சதுன்னு இப்படி ஒரு பகுதியை வைத்தால், இது அருவருப்பு சுவையும் நகைச்சுவையும் கலந்த பகுதி. அதுக்கு அடுத்தது அந்த பேய் சொல்லுகிறது, நான் அதுக்காக வரல, இந்த நான் உனக்கு செஞ்சு காட்டினேன். நம்மெல்லாம் பேய்கள்லாம் திருப்தியாக சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நிறைய பிணங்கள் தேவைப்படுகிறது. அந்த பிணங்கள்லாம் நிறைய கிடைக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு. எங்கே நடக்குது? சோழ நாட்டு சாம்ராஜ்யத்துக்கு போனால் தான் தெரியுது. அங்கேருந்து கலிங்க நாட்டுக்கு போய் ஒரு யுத்தம் நடக்க போகுது. அங்கே தான் நமக்கு தீனியெல்லாம் கிடைக்க போகுதுன்னு முன்னாடியே சொல்லிடுச்சு. அது கிடைக்க போகுதுன்னு. யார் அந்த ஆளுன்னு? கரிகாலன்லேருந்து ராஜபாரம்பரியம்னு பேர். ஒவ்வொரு பரணி இலக்கியத்துலேயும் ராஜபாரம்பரியம் படிக்கணும். அது பெரும்பாலும் நம்முடைய ஹிஸ்டாரிக்கல் ட்ரூத்துன்னு சொல்ல முடியாது, வரலாற்று உண்மைகள் என்று அதை சொல்ல முடியாது. ஆனால் வரலாற்று உண்மைகள் பெரும்பாலும் பதிய பெற்றவைன்னு சொல்லலாம். கொஞ்சம் வரிசையை மாற்றி தொலைச்சிருப்பான். இன்ன அரசனுக்கு பிறகு இன்ன அரசன் என்பதிலே சில வித்தியாசங்கள் வரும். சம்பந்தம் இல்லாமல் புராண நாயகர்கள் சில பேரை கொண்டு வந்து சேர்ப்பான். அதெல்லாம் எங்கள் சாம்ராஜ்யம் அது உண்டு தான். அதாவது காஷ்மீரில் பிறந்தவன் என்ன பண்ணுவான்னா, எப்படி சுற்றியும் நான் நேருக்கு சொந்தம்மா இல்லையா? பெரிய மனுஷன் ஸ்ரீரங்கம். இப்போ ராமேஸ்வரில் பிறந்தவன்னா அப்துல் கலாம்னு நம்ம சின்ன பிள்ளைகள் நான் பார்த்துருக்கேன்னு தானே சொல்லுவோம். அவர் பாவம் பூராக்க இருந்தார் இவருக்கு தெரியாது. ஆக ஒரு பெரிய மனுஷனாக ஒருத்தன் போயிட்டான்னு சொன்னால் அந்த ஊர்க்காரனோ இல்லை அந்த இனத்தை சார்ந்தவனோ தனக்கு எப்படியோ ஒரு தொடர்பு உண்டுன்னு சொல்லிக்கொள்வதிலே பெருமை அடைவார்கள். அதைப்போல தான் சோழனை பாடுகின்றவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப உயர்வான நாரதர் இந்த வம்சந்தாண்டான்மா. நாரதர் கரிகாலனை பார்த்து பேசினார்டாமா. இதெல்லாம் இருக்குதுல்ல. ராஜபாரம்பரியத்தை, அதாவது பௌராணிக ரீதியாக சூதர் என்பவர் தான் புராணம் சொல்லணும்னு இருக்குது. நீங்கள் எந்த புராணத்தை எடுத்தாலும் முதல் பகுதியில் சூதர் வந்தார், முனிவரெல்லாம் உட்கார்ந்துருந்தாங்க, சூதர் புராண கதை சொல்ல தொடங்கினார்னு தான் வரும். எந்த புராணத்தை எடுத்தாலும் அப்படி தான் வரும். கதாகலட்சேபக்காரன் ஆதவ கீர்த்தன ஆரம்பத்திலேன்னு ஆரம்பிக்கிறான்ல, அது அவ்வளோதான் முத்திரை. அது அப்படி, அது எதுக்கு என்ன ஏன் சொல்கிறோம்ல அவளுக்கே தெரியாது. ஆனால் அப்படி தான் சொல்லணும்பா. அதைப்போல் ஒரு புராணம் சொல்லுகிறவரெல்லாம் சூத ரிஷி ஏதோ ஒரு வனத்தை வச்சுக்குவான், தண்டகாரண்ய வனம்னு வச்சுக்குவான், தர்பாரண்ய வனம்னுமா, ஏதோ ஒரு வனத்து பேரை சொல்லுவான். அந்த வனத்தில் இருந்த ரிஷிகளுக்கு சொன்னது அப்படின்னா வருவான். எப்போ கடைசியில் கொண்டு வந்து முடிப்பான், இந்த ரிஷிகள் சூதர் சொல்லி முடித்தார்னு வரும். நடுவில் 25,000 பாட்டு 30,000 பாட்டு ஓடி இருக்கும்.
அப்புறம் தான் திருப்பி சூதர் வருவார் கடைசியில் சுபம்ங்கிறாப்புல. அதை போலே ஒரு வர்ணி இலக்கியக்காரர்கள் அதை சூதரை சொல்லக்கூடாதுங்கிறத நாரதர்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே ஒரு கலகம் வர்ற இடம்ல இது கலகம் தானே யுத்தம் தானே, கலகம் வர்ற இடத்துல நாரதரை விட்டால் வேறு யார் முக்கியமான ஹீரோ வர முடியும்? அதனால் நாரதர் சொன்னார்னு சொல்லுவான். பாரதத்தினுடைய பவித்திரமான கதை பரமன் சரிதை. அதை சொல்லுவதற்கு உரியவன் பரமன்னா கிருஷ்ணன். கிருஷ்ணனுடைய அவதாரம் எடுத்த கிருஷ்ணனாக அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணுவிலிருந்து தான் தொடங்க வேண்டும் என்று நாரதர் சொல்லுகிறார். ஏன்னா ஒரு அரசனை சொல்லும்போது மகாவிஷ்ணுவை சொல்லித்தான் ஆகணும். மகாவிஷ்ணுடைய அம்சம் அரசனுக்கு உண்டு. அதனால்தான் ராஜ தரிசனம்னு சொல்லுவாங்க. ஒரு அரசனை பார்த்தால் அன்றைக்கி ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும். இப்போ ஒருத்தன் மனுஷன் பார்த்தாலே அதிர்ஷ்டமாக இருக்கணும். எப்படிறாண்ணா? எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள், எல்லோரும் ராஜா தரிசனம் தான். இந்த ராஜாவே அந்த ராஜா பார்த்தாரு, அந்த ராஜாவே இந்த ராஜா பார்த்தார். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் திருவள்ளுவர் சொன்னார். ராஜாங்க கொடுங்கோல் அரசனை எல்லாம் அப்படிலாம் மகாவிஷ்ணுன்னு சொல்லிடாதீங்க. மகாவிஷ்ணு கொடுங்கோல் அல்ல. முறையாக ராஜ்ய பரிபாலனம் செய்கிற அரசன், குடிமக்களை காப்பாற்றுவதே இதனுடைய லட்சியமாக கொண்டிருக்கிற அரசன் யாரோ அவன் கடவுளுக்கு சமமாக வைக்கப்படும். கடவுள் தானே சொன்னார், திருமால்னு சொல்லலையேன்னு. உடனே நம்ம பரிமேலழகர் பார்த்தாரு, வைஷ்ணவராஜை விட்டு கொடுப்பாரா? இல்லை இது மகாவிஷ்ணுவை தான் சொன்னதுன்னு. எப்படிறாருன்னு, திருவுடைய மன்னரை காணின் திருமாலை கண்டேனே என்று ஆழ்வார் பாசுரத்தில் வருது. அதனால் நல்ல யோக்கியமான அரசன்னு சொன்னால் மகாவிஷ்ணு தான், மகாவிஷ்ணு அவதாரம் என்று தான் அவனை சொல்லணும். என்றால் மகாவிஷ்ணு காப்பவர், இந்த ராஜாவும் காப்பவர். இந்த முறையிலே திருமால் தான் சோழ மன்னனாக அவதரித்தான். அமலனே அபயனாக அறிக என்று நாரதர் சொல்கிறார். ராஜபாரம்பரியம் இந்த அனபாய சோழன் என்கிற குலோத்துங்க சோழனுக்கு மூத்தோர்கள் முன்னோர்கள் யார் என்பதை இந்த பகுதி சொல்லுகிறது. திருமால், நான்முகன், மரீசி, காசிவன், சூரியன், மனு, இச்சுவாகு, காகுத்தன், மாந்தாதா, முசுகுந்தன், பிருதுலாட்சன், சிபிச்சக்கரவர்த்தி. இது வரைக்கும் நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டியது தான். சுராதிராசன், ராஜகேசரி, பரகேசரி. ராஜகேசரி பரகேசரிக்கெல்லாம் பட்டம், ஆனால் அவன் அப்படியே ஒரு ராஜா இருந்தாப்புல இருந்திருக்கலாம். கிள்ளிவளவன், கவீரன், அதெல்லாம் உண்மை. ராஜேந்திர மிருத்யு சித்து, சித்திரன், சமுத்திரஜித்து, பஞ்சவன், தூங்கையில் எறிந்தோன், உபரிசரன், எங்கெல்லாம் வரும். புராண வார்த்தையும் வரும், நடுவில் நிஜம் அரசனும் வரும். இதுதான் இதில். கிள்ளிவளவன், செங்கனான். கிள்ளிவளவன் பக்கத்தில் ஏதோ செங்கனான் இருந்தாப்புல இருக்கும். இதெல்லாம் பார்த்தோம்னா கரிகாலன், பிரதாபத்திரன். கரிகாலனுக்கு அப்புறம் இங்கே பிரதாபத்திரன் வந்தாலும் கேட்கக்கூடாது. இதெல்லாம் ஒரு பௌராணிகத்தை கொண்டு வந்து இதில் கலந்துடுறது. ஏன்னா இந்த காலங்கள் எல்லாம் பௌராணிகமாக சொன்னால் தான் கேட்ட காலமாக இருந்தது. நிஜம் இன்றைக்கி கூட பௌராணிகமாக புராண கதை சொல்கிற கோயிலில் கூட்டம் கூடுமா? ஒரு அரசனை பற்றி உண்மையான கல்வெட்டு ஆதாரங்களுடன் வரலாறு சொல்கிறேன்னு ஒருத்தன் உட்காந்தான்னு வச்சிங்க, 10 பேர் உட்கார மாட்டான் பக்கத்தில். இதே ஒரு புராண கதை சொல்கிறேன்னு சொல்லுங்க, அதெல்லாம் புண்ணியம்னுட்டு எல்லாம் உட்காந்து ஒருத்தர் முன்னாடி ஒருத்தரை கும்பிடுவாங்க, சொல்லி முடித்தோடனே இன்னொருத்தரை கும்பிட்டு போவாங்க, சுண்டலும் வாங்கிட்டு போயிடுவாங்க. இதுதான் உலகத்தினுடைய இயற்கை. இந்த பலகீனத்தை புரிந்து கொண்டு தான் நடுவில் இவங்கெல்லாம் எல்லாம் பண்ணுறதுன்னா, அது போல் கொஞ்சம் பிரதாபத்திலாம் கொண்டாந்து இதில் சேர்க்கறது. ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன், இங்கே என்ன உண்மையான வரலாறு? கரிகாலன், அதுக்கு அடுத்தது பராந்தகன், அங்கேருந்து சரியான வரலாறு வரும். ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், ராஜாதிராஜன், இதெல்லாம் சரி. ராஜேந்திர தேவனுடைய சிறப்பு, ராஜ மகேந்திரன்
என்று சொல்லுது. இன்னொரு ராஜராஜன் வரான்ல, அவனை சொல்கிறாரு. இல்லை, அது பின்னாடி வருது. அதுக்கடுத்தது முதலாம் குலோத்துங்கன். குலோத்துங்கன் எப்படி பிறந்தான், சோழ வம்சம் எப்படி தழைத்தது, குலோத்துங்கனுடைய அரசாட்சிக்கு வந்தது, இதெல்லாம் இந்த பகுதியில் சொல்லி அந்த முதுபை சொல்லி முடித்த உடனே பேய்கள்லாம் கத்த ஆரம்பிச்சு, அம்மா நீங்கள் கதை பேசிகிட்டே உட்காந்துருங்க, எங்களுக்கு வயிற்று பசி தாங்கலை, என்னமோ ஒரு வயிற்று பசி தீர்றதுக்கு வழி சொல்கிறேன்னு நீ ஆரம்பிச்சேன்னா இத்தனை நேரம் நாங்கள் உட்காந்துருந்தோம், நீ ஒன்றும் முடிக்கவே இல்லையே, நீ பாட்டு கதை சொல்லிக்கிட்டே இருக்கியே, என்ன சமாச்சாரம்னது, என்ன உங்களுக்கு இப்போ கஷ்டம்னு. ரொம்ப பசி தாங்கலை, ஓய்கின்றோம் ஓய்வுக்கும் இனியாற்றோம், ஒரு நாளைக்கு ஒரு நாள் நாங்கள் தேய்கின்றபடி தேய்ந்து மெடுக்கற்றோம், செற்றாலும் உய்ய மாட்டோம். பசியில் தோண்டு போயிருக்கும். வேகைக்கு விறகானோம் எலியா நின்றோம், மெலிந்த உடல் தடிப்பதற்கு விறகுங்கானோம். ஒரு நாளாவது தின்னிருந்தால் தாண்டப்பா உடம்புல சதை இருக்கும். உடம்புல சதை இல்லாமல் பேயினாலே ஒன்றும் இல்லாததுன்னு அர்த்தம். அதுலேயும் சதை இல்லைன்னா இது என்ன அர்த்தம், இது வெறும் எறும்பு கூடுன்னு அர்த்தம். அது போட்டோம் நாங்கள் செத்து போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். சாப்பாடு இல்லாமல் பட்டினியால் 100 பேய்கள் சாவுன்னு நாளைக்கு பத்திரிக்கையில் வரட்டும், செத்து போயிடுறோம் அப்படின்னா, அட செத்து போய்தானே பேயாக வந்துருக்கோம், இனிமேல் எப்படி சாவுறதுக்கு. வேகைக்கு விறகானோம் வெளியால் நின்றோம், மெலிந்த உடல் தடிப்பதற்கு விறகுங்கானோம், சாகைக்கு இத்தனை ஆசை போதும், பாழில் சாக்காடும் அறியாக தந்து வைத்த. செத்து போகிறதுக்கு இந்த காரணம் போதுமானது என்று முடிவு பண்ணால், அட செத்து போய்தாலே நாங்கள் வந்திருக்கோம், இன்னொரு சாக முடியாது, இது காலம் தீர்ந்து அப்படியே முடிச்சிக்க வேண்டியதே தவிர இன்னொரு முறை சாக முடியாது. அவ்வளோ ஜாக்கிரதையாக பாடுறார். செத்து போகிறத பற்றி பேய் சொல்லக்கூடாது இல்லையா, அது செத்து போனது தானே, அது குறையால் செத்து போனது தானே என்று இப்படிலாம் அது வருத்தப்பட்ட உடனே காளிதேவி சொன்னது, உங்களுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுது. அந்த வாய்ப்பில் ஒன்று தான் குலோத்துங்க சோழன் பிறந்திருக்கிறான். திருமாலே குலோத்துங்க சோழனாக பிறந்திருக்கிறான். திருமால் பிறந்ததில் என்ன ஒரு அப்படி திருமாலே குலோத்துங்க சோழனாக பிறந்ததில் என்ன நன்மைன்னு சொன்னால், அன்று இலங்கை பொருதழித்த அவனே அப்பாரத போர் முடித்து பின்னை வென்று இலங்கு கதிராடி விஜயதரன் என உதித்தான். அவனுக்கு யுத்தத்தில் ரொம்ப கெட்டிக்காரன். ஒத்தாளாக போயிருந்து பக்கத்தில் சில குரங்குகளை அழிச்சிட்டு போய் இந்த கலாட்டா பண்ண ஆள், அவளுக்கு ஒரு ராஜ்யம்னே வேற கொடுத்துட்டு நீ யுத்தம் பண்ணுறாள்னா கேட்கவா வேணும். தேவரெல்லாம் குறையிருப்ப தேவகிதன் திருவயிற்றில் வசுதேவர்க்கு மூவுலகும் தொட நெடுமால் முன்னொரு நாள் அவதாரம் செய்த பின்னை. ரொம்ப நாள் ஆச்சான் அதை போல் அவதாரம் பண்ணி. அதனால் இப்போ குலோத்துங்கனாக பிறந்திருக்கிறான். இருள் முழுதும் அகற்றும் விதுகுலத்தோன் தேவி. விதுகுலன்னா சந்திரகுலம். இகல் விலங்கு தபனகுலத்து ராசராசன். தபனகுலம் என்பது சோழர்குலம். அருள் திருவின் திருவயிற்றில் வந்து தோன்றி ஆலிலையின் அவதரித்தான் அவனே மீள வந்தருளி அவதாரம் செய்தலும். ஆலை இலையில் பிறந்தவன் இப்போவும் ஆலை இலை போன்ற ஒன்றில் பிறந்திருக்கிறான். இது ரொம்ப சூட்சமான ஒரு வர்ணனை இருந்து அதில் திரும்பவும் வந்திருக்கான். இவன் ஆலையில் அவனுக்கு ரொம்ப பிடிச்சமான இடம்தான் என்று சொல்லி, மண்ணுலகில் மறைகள் 4ம் அந்தரம் நீங்கின. இனிமேல் வேதங்கள் வேத சம்ஸ்காரத்துக்காக அவன் பிறந்திருக்கிறான், யுத்தத்துக்கு பஞ்சம் கிடையாது என்று சொன்னது. அப்போ அவருடைய பாட்டியார் சொன்னது, பாட்டியார் என்பது ராஜேந்திர சோழனுடைய சகோதரி, கீழச்சலிக்கியத்தில் வாக்கப்பட்டவள், குலோத்துங்கனுடைய அம்மா. அவங்க சொல்லி அவளுக்கு குழந்தை பிறந்தது. இந்த குழந்தை தான் குலோத்துங்க சோழன். எப்படியெல்லாம் வேதங்கள் படித்தான், பூணூல் அணிந்து கொண்டான். இதை சில பேர் தப்பாக எழுதுகிறாங்க. அவன் சலிக்கிய நாட்டிலேருந்து வந்ததுனால இங்கே பூணூல் அணிந்து கொண்டான், அது வடநாட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ராஜாக்கள் சத்திரியர்களுக்கு எல்லாருக்குமே பூணூல் உண்டு. வேதம் படித்தான்னு வருது. போதங்குள் மான் உருவாய் புவியிறந்த அஞ்ஞான்று புகன்று சென்ற வேதங்கள் 4னையும் வேதியல்வால் கேட்டருளி மீண்டு கற்றே
மீண்டு கற்றேன்னா திருமாலாக இருக்கும்போது தான் இவருக்கு தெரியுமே. அதனால் இப்போ மண்ணுலகத்துக்கு வந்ததுனால மீண்டும் கற்றே இல்லார். இதெல்லாம் வடநாட்டு சம்பிரதாயம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ பள்ளியாகி சாலை முதுகுடிமை பேர் எழுதினான். அவன் என்ன வடநாட்டில் இருந்தவன் தான். வேதத்தை இப்போ கற்றுத்தானே பல யாகசாலைகள் நடத்தினான். பூணூல் என்பது சங்க இலக்கியங்களிலே அரசனுக்கு இருப்பதாகத்தான் சொல்லுகிறது. இன்றைக்கும் இந்த ராஜாக்கள் பூணூல் போட்டுக்குவாங்க. ராஜான்ற ஒரு வம்சம் இருக்குது. இப்போ அவர்கள் இன்றைக்கும் பூணூல் போட்டுக்குவாங்க. இன்னும் சொல்லப்போனால் நீதி தவறாமல் இருக்கிறவங்க தான் அவ்வளோ சுத்தமாக அந்த பூணூலுக்கு அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க. அவனே ஆகட்டும், நம்ம ஆள் விட்டாலும் விடுவான், வேறு ஊருக்கு போனாலும் போகிறான்னு ஒரு வேதியர் கிளம்பி போகலாமே தவிர, ஒரு ராஜாக்கள் அதை ரொம்ப முக்கியமாக அதுக்கு லீவ் போட்டு உட்காந்துருப்பான். ஒரே இடத்துல குழுமி எல்லாருமே அந்த முன்னூல் அணிவதை அவ்வளோ பயபக்தியோடு செய்வார்கள். இந்த முன்னூலை அவ்வளோ பயபக்தியாக வைப்பார்கள். ராஜாக்களுக்கு அதெல்லாம் உண்டு. கலைகள்லாம் பயின்றார்கள். முதல்ல எடுத்தோடனே அரச ஆக்கலை இளவரசன் ஆக்கினார்கள். வடவரசர்களெல்லாம் வெற்றி கொண்டால் இந்த வம்சத்திலே ஒரு யுத்தம் வருகிறது. அது எப்படி வந்துருன்னா, இவன் அரசனான பிறகு ஒரு நாள் இந்த இதுவரை சிற்றரசர்களாக ஆக்கப்பட்டவர்கள், அதாவது எந்தெந்த நாட்டுக்கு போய் சோழராஜா யுத்தங்கள் பண்ணானோ பண்ணி எனக்கு நீ கப்பம் கட்ட வேண்டும்னு உத்தரவு விட்டு வர்றான்ல, அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நாளில் தேதி கொடுத்துருப்பாங்க கப்பம் கட்டுற நாள். அந்தந்த ராஜாக்கள் ராஜாவோ அல்லது ராஜாவினுடைய ஆட்களோ கப்பம் கொண்டு வந்து கொடுக்கணும். இப்போ கப்பம் கட்டினோம்னா இப்போ போல் டேக்ஸ் இவ்வளோவுக்கு இவ்வளோன்னு அப்படிலாம் இல்லை. நீ என்னுடைய அடிமை என்று காட்டிக்கொள்வதற்கான ஒரு பரிசு பொருள், அவ்வளோதான். நீங்கள் நம்மெல்லாம் நினைக்கிறது போல் சோழ நாட்டை விட பாண்டிய நாடு பெருசாக, இப்போ பாண்டியனை சோழன் அடக்கி விட்டால் எத்தனை கோடி ரூபா கப்பம் கட்ட சொல்லியிருப்பாங்க. இது ஒன்றும் அப்படி டேக்ஸு கணக்காட்டம் கிடையாது. அவர் முத்து மாலை அனுப்பிச்சா கூட போதும். வருஷத்துக்கு ஒரு தடவை இவன் கப்பம் வாங்கும் நாள்னு இருக்கிறது இல்லை. அதுதான் நான் என்னுடைய கருத்துப்படி அது விஜயதசமி நாள். இந்த விஜயன்னு வருது பாருங்க, வெற்றி பெற்ற நினைவுக்காக இன்றைக்கும் அந்த பழக்கம் இருக்குது. விஜயதசமி அன்றைக்கி என்ன கொடுப்பாங்க, வித்யாரம்பம் பண்ணுவார்கள். ஒரு நல்ல காரியத்துக்கெல்லாம் அது ஒரு நல்ல நாள் என்பது, அது வெற்றியின் அடையாளமாகிய நாள் விஜயதசமி நாள். இன்றைக்கும் பாருங்கள், மைசூரில் அரண்மனையில் ரொம்ப முக்கியமான நாள் எதுன்னா விஜயதசமி. என்ன அரண்மனைக்கும் விஜயதசமிக்கு என்ன சம்பந்தம்? அவங்க கித்து வாங்கின நாள், திரைப்பொருள் வாங்கின நாள் அது. அப்படி ஒரு இது. கலிங்கப்போர் தொடங்குகிறது. மாவாயிரம் படக்கலிங்கர் மடிந்த களப்போர் உரைப்போர்க்கு நாவாயிரமும் கேட்போர்க்கு நாள் 1000 வேண்டுமான்னு. இந்த விஷயத்தை பூரா கேட்கணும்னு நீங்கள் ஆச்சுன்னா சொல்கிறவனுக்கு நாக்கு 1000 வேணும், கேட்குறவனுக்கு நாள் 1000 வேணும். அவ்வளோ விரிவான போர் இது. பாரலாம் உடையான் அவையன் கொடை பயக்கரம் ஒப்பன பண்டோர் நாள் காரலாம் எழுந்து 7:30 நாழிகை காஞ்சனம் பொடி காஞ்சியதன் கணே. கதை ஆரம்பம் எங்கன்னா காஞ்சிபுரத்தில் நடக்குது. அங்கே ராஜா உட்கார்ந்துருக்கிறான். காஞ்சிபுரம் எப்படிப்பட்டதுன்னா, ரொம்ப யுகாந்த காலத்திலே ஒரு நாள் 7:30 நாழிகை தங்கம் மழையாக பொழிந்த ஊர் காஞ்சிபுரம். காஞ்சனம் பொழிந்ததனால் அதற்கு காஞ்சின்னு பேர். காஞ்சனம்னா தங்கம். தங்கம் 7:30 நாழிகை மழையாக பொழிந்த ஊர் காஞ்சிபுரம். அதுக்கு அந்த இது காஞ்சி என்ற அலங்காரம்னு சொல்லி அம்பாளுக்கு அந்த அலங்காரம். எந்த அம்பாளை போய் நான் தேட, அங்கே ஏகப்பட்ட அம்பாள் இருக்காங்க. தாயார் இருக்காங்க, காமாட்சி அம்மா இருக்காங்க, ஏகாம்பரநாதர் கோயில் இருக்க. எந்த அம்பாளெல்லாம் போய் தேட, அது ஒன்றும் இல்லை. காஞ்சனம் பொழிந்ததனால் காஞ்சி. காஞ்சி என்ற ஆபரணத்தினால் வந்த பெயர் அல்ல அது. 7:30 நாழிகை இந்த பூவுலகத்தில் ஒரு ஊரில் மழை பொழிந்தது என்று சொன்னால் அது காஞ்சிபுரத்தில் தான்.
அதனால் அதுக்கு காஞ்சனம் பொருந்த புறம் ஆகையினால் காஞ்சிபுரம். குலோத்துங்கன் அங்கே வந்து தங்கி கொள்கிறான். சோழ நாட்டு அரசன் தான். வடநாட்டு அரசெல்லாம் கப்பம் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு நடுவில் ஒரு முக்கியமான இடமா இருக்கணும்ல. டெல்லி எந்த மூலையிலே வச்சுட்டு நம்ம தலைநகரம் சொல்லிட்டு உட்காந்துருக்கோம்ல. நம்ம எவ்வளோ புத்திசாலிங்க, காலங்காலமாக சொல்லிட்டு உட்காந்து. வெள்ளைக்காரன் உள்ளே நுழைஞ்ச உடனே அவனுக்கு தெரிஞ்சது தலைநகரத்துக்கு யோகியதையே கிடையாது, கல்கத்தா தான் தேவலாம்னா. அதான் உண்மை. கல்கத்தா ஓரளவுக்கு இந்தியாவினுடைய 4 பக்கத்தையும் கவர் பண்ணக்கூடிய ஒரு நகரம். சென்னைன்னு வச்சா கூட ஒரு பக்கம் தள்ளினது தான் அது. நம்ம ஊருங்கிறதுக்காக நம்ம இதை சொல்லக்கூடாது. கல்கத்தா சரி, இந்தியாவினுடைய 4 திசைக்கும் ஓரளவுக்கு நடு மையத்துக்கு வருவது கல்கத்தா. வெள்ளைக்காரன் சில புத்திசாலித்தனமான காரியத்தை பண்ணுவான். நம்ம ஆளுங்க அதை கெடுத்துடணுங்க. அது இவன் கெடுத்துடுறான்னு பயந்துக்கிட்டு தான் போனானே தவிர ஒன்றும் சுதந்திரம் கொடுத்துட்டு போனாப்புல எனக்கு தெரியல. சும்மா இருந்து கழுத்தாக இருக்கிறான், இவன்கிட்ட போராடவும் முடியல. சரி விட்டுட்டு போகண்டாள், அப்படி விட்டது தான் சுதந்திரம். அந்த சொல்ல வரல. காஞ்சிபுரத்தில் வந்து தங்கிறதுக்கு காரணம் மற்ற திசையில் இருக்கிறவரெல்லாம் வர்றதுக்கு சுலபம் என்பதனால காஞ்சிபுரத்தில் வந்து தங்கி கொண்டான். தங்கி கொண்ட உடனே சிம்மாசனத்தில் தங்கியிருக்கிறார். தேவியர்களும் கூட வந்தார்கள். ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள்லாம், முதல்ல கலை நிகழ்ச்சிகள்லாம் வந்தது. சூதர், மாகதர், மங்கள பாடகர்லாம் வர்றாங்க. அவங்கெல்லாம் யாருன்னு சொன்னால், நின்று கொண்டு வாழ்த்துகின்றவர்கள், இருந்து கொண்டு வாழ்த்துபவர்கள், ஆதரர்னா சிற்றரசர்கள், அவங்கெல்லாம் பக்கத்தில் வந்து உட்காந்துங்க. ஒரு பெரிய சபையாட்டம் கூடியது. இசை வல்லவர்கள்லாம் வந்தது. ஏன்னா குலோத்துங்கனுக்கு இசைப்பாடல் பிடிக்கும் என்பதனாலே அவன் ரொம்ப சரியாக கண்டுபிடிச்சிடுவான். தப்பாக பாடினாங்கன்னா கண்டுபிடிச்சிடுவான். நான் இசைன்னு தான் போடுவான். தாளமும் செலவும் பிழையாவகை தான் வகுத்தன தன்னெதிர்பாடியே. அந்த பாட்டு எப்படி பாடினான்னா, பாட்டு எழுதி மியூசிக்கும் இவனே போட்டானா. அந்த குலோத்துங்கன்னு எழுதி குலோத்துங்கனே மியூசிக் போட்ட பாட்டையே அவங்க பாடுறாங்களாம். அப்போ தப்பு டக்குன்னு கண்டுபிடிச்சிடுவான். நீங்கள் தான் எதுக்கு வந்து ஒரு கன்னட பாட்டு பாடினீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு ஒரு தெலுங்கே தெரியாதுன்ட்ட போட்டு எந்த ரோன்னு நிறுத்துகிறான் அவன். மகானூன்னு நிறுத்துகிறான். எங்கே எந்த வார்த்தையில் நிறுத்துறதுல ஒரு விபத்தையே இல்லை. எந்த ரோங்கிறான் தனியாக, எந்த வரிசையில் அர்த்தமாகும். ஆக என்ன சவுண்டு கொடுக்கறதுன்னு தெரியல. அப்படி இல்லாமல் அவன் பாடிய பாட்டை, அவன் இசையமைத்த பாட்டை அவன் எதிரிலேயே பாடுகிறார். இவனே கொஞ்சம் ஏமாந்தால் கூட பக்கத்தில் ஏழிசை வல்லவி கெட்டிக்காரி தேவியும் வந்திருக்கிறாள், 3வது மனைவி. இதெல்லாம் நடக்கிறது. மன்னர்கள்லாம் வந்திருக்கிறார்கள். எத்தனை அரசர்கள் வந்தார்னு ஒரு பெரிய பட்டியல், ரொம்ப அற்புதமான பட்டியல். தென்னவர் வில்லவர் கூபகர் சாபகர் சேதிவர் யாதவரே கன்னடர் பல்லவர் கைதவர் காடவர் காரியர் கோசலரே கங்கர் கராளர் விந்தர் மிந்தர் கடம்பர் நுடும்பர்களே வங்கரில் ஆடர் மராடர் வீராடர் மைந்தர் சைந்தர்களே சிங்களர் வங்காளர் சேகுணர் சேவணர் செய்யர் ஐயனரே கொங்கணர் கொங்கர் கூலிங்கர் கவுந்தியர் குச்சரர் கச்சியரே வத்தவர் மத்திரர் மாளுவர் மாகரர் மச்சர் மீளைச்சர்களே குத்தர் குணக்கர் வடக்கர் துருக்கர் குறுக்கர் வியத்தர்களே. நான் சொல்கிறது 12ஆம் நூற்றாண்டு துருக்கர், 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த செயங்குட்டான் சொல்லுகிறான். அதனால் துருக்கர் 17ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டு. ஒன்றும் தமிழ் இலக்கியம் தெரிஞ்சவனும் வரலாறு தெரியாது, வரலாறு தெரிஞ்சவனுக்கு தமிழ் இலக்கியம் தெரியாது. அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் ஏமாந்து. இந்த துருக்கர்கள் என்பது பன்னெடுங்காலங்களாக நம்மோடு கலந்தவர்கள் தான். துருக்கிய தேசத்தை சார்ந்தவர்கள் துருக்கர்கள், நம்முடைய பகுதியோடு கலந்தவர்கள் தான். ரொம்ப என்னமோ பிற்காலத்தில் வந்தவர்கள் என்றெல்லாம் அவர்களை புறக்கணிக்கக்கூடாது. எந்த நகரங்களும் நாடும் எமக்கருள், என் நகரங்களும் நாடும் எமக்கருள் செய்தனை எம்மையிட சொன்னதனங்கள் குணந்தனும் என்றபடி என்று அடி சூடுகர் சூடு கரங்களோடே.
தன்னுடைய கையை தூக்கி கொண்டு அந்த அரசர்களெல்லாம் குலோத்துங்க சோழனை வணங்கினார்கள். என்ன பிரார்த்தனை? எங்களுடைய நகரங்களை, எங்களுடைய நாடுகளை நாங்களே தொடர்ந்து அரசாட்சி செய்ய நீங்கள் அனுகரிக்க வேண்டும். இதுதான் பிரார்த்தனை. ஏன்னா பாதியில் பிடுங்கிட்டுன்னு விட்டுட்டு வேற ஆளை வச்சுட்டான்னா கஷ்டம். அந்த உரிமை வென்றவனுக்கு உண்டு என்பது தான் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. என்னென்னலாம் கொண்டாங்க சொல்கிறத பார்த்தா நீ என்ன கேட்குறியோ அதெல்லாம் கொண்டு வந்தேன். அப்படி கொண்டு வரல அவர்கள். அவங்கவுங்க நாட்டில் என்ன சிறப்பு இருக்கிறதோ அதை நீங்கள் கேட்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு கொண்டு வந்திருக்கிறேன், அல்ல பெற்றுக்கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு கொண்டு வந்திருக்கிறேன் என்பது தான் அதுக்கு பொருள். ஆரம் இவை இவை பொற்காலம், ஆனை இவை இவை ஒட்டகம், ஆடலயம் இவை மற்றிவை, ஆதிமுடியோடு பெட்டகம், ஈரமுடைய நனித்திலம், ஏறு நவமணி கட்டிய ஏகவடம் மற்றிவை, யாதும் விலையில் பதக்கமே, இவையும் இவையும் மணித்திரள் இணைய இவை கனகக்கூவை, இருளும் வெயிலும் எரித்திட இலகு மணி மகரக் குழை, உவையும் உவையும் இலக்கணம் உடைய பிடி இவை உட்புகாடு, உயர் செய் கொடி இவை மற்றிவை, உரிமை அறிய பட்டமே. அவ்வளோ செல்வங்களை கொண்டு வந்துருக்காங்க. இதில் அதிசயமான விஷயங்கள் என்னன்னா, நவரத்தனங்கள் பதித்த இந்த ஆபரணங்கள் எல்லாம் கொண்டாந்து கொடுத்ததில் ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. பெண்கள் கூட்டத்தையே கொண்டு வந்து கொடுத்தானோ. ஏன் கொடுத்தான்டான்னா, இதெல்லாம் உங்களுக்கு உரிமை மகளிராக இருப்பதற்கான கூட்டம் என்று சொல்லி அவர்களையும் கொடுத்தான். ஏறி அருள அடுக்கு மின்னூறு களிர் இவற்றதிர் ஏனைய அரசர் ஒருத்தர் ஓர் ஆணை இடுவர் எனில் புவி மாறி அருள் அவர்க்கிடையாமும் இசைவம் என பல மான அரசர் தனித்தனி வாழ்வு கருதி உரைப்பெற. ஒரே கும்பல் யார் எதை கொண்டு வந்து கொடுத்தான்னு இந்த கல்யாண கிஃப்டில் பேர் எழுதி கொடுக்குறாப்புல. அது என்ன யார் கொடுத்தான்னு எப்படி தெரியும்? இவனும் ஒரு 10 யானை கொடுத்துருக்கான், அவனும் ஒரு 10 யானை கொடுத்துருக்கான். யார் கொடுத்த யானை எதுன்னு எப்படி கண்டுபிடிக்கும்? மறுநாளே தெரியாது. அதுக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கொடுத்தேன் என்பது தெரியணுங்கிறதுக்காக கொடுக்கும்போது ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை சொல்லி கொடுக்கணும். ஒரு பொருளை கொடுக்கும்போது பொருளை காட்டிலும் நினைவிருக்கிறாப்பில் ஒரு நல்ல வார்த்தை கொடுத்தார். எங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு ஒரு பெரிய புலவர் வந்தார். ஒரு சின்ன குத்து விளக்கு கொடுத்தார். நான் சொல்கிறது 25 வருஷம் ஆச்சு. எனக்கு நினப்பு இருக்குது. சகோதரியுடைய கல்யாணம். உங்கள் வீட்டில் கூட விளக்கு இருக்குது, இது ஒரு குத்து விளக்காக வச்சுக்கிங்கன்னாரு. குத்துன்னா அப்படியே குத்து மதிப்பாக அள்ளி போடுறது இல்லை. பெரிய புலவர் இருப்பான் எல்லாம். இப்போ கூட விளக்கு இருக்குல்ல, அதிகப்படியான விளக்கு இருக்குன்னு அர்த்தம். கூடையில் விளக்கு வச்சுருப்போம், குத்தா இதையும் தூக்கி போட்டுக்குங்க. ஏதோ காய்கறி விற்கிறாப்புல அந்த வசலம் மேம்போக்காக தெரிய வந்தாலும் கூட அது கொடுத்த பொருள் சின்ன பொருள் தான். அன்றைய காலகட்டத்துக்கு அது ஒரு 30 ரூபா 40 ரூபா ஒர்த்து தான். ஆனால் அந்த காலத்துலேயே 1/2 மாத சம்பளம்னு வச்சிங்க, அது வேறு விஷயம். ஆனால் சொல்லும்போது ஒரு வார்த்தையை சொல்லி கொடுத்ததுனால எனக்கு அந்த சின்ன குத்து வழக்க யார் எந்த காலத்துலேயும் நான் ஞாபகமாக பார்த்துக்குவேன். இருக்கா பார்த்துக்கல, அது யாரும் தொடவிட மாட்டேன். அந்த வார்த்தை கேட்கும் எனக்கு. அப்பேற்பட்ட ஒரு பெரும் புலவன் ரொம்ப அசால்ட்டாக ஒரு நகைச்சுவையாக ஒரு செய்தியை சொல்கிறேன். ஒரு தமிழ் கொப்பளிக்கிற செய்தி. அப்போது ஒரு இந்த கப்பம் கட்டுறவன் என்ன பண்ணுறான்னா, நம்ம வந்தமா இல்லையான்னு கூட தெரியாது. அட்டன்ஸில் ஒரு வேளை டிக் அடிக்காமல் போனாலும் போகலாம். நம்ம பொருள் கொடுத்தது யானை, ரொம்ப யானையை கொண்டாந்துருக்கான். வித்தியாசமான பொருளாகவும் இல்லை. என்ன பண்ணுறான்னா, இந்த ஒரு யானையை பிடிச்சா இந்த யானையினுடைய வீரத்துக்கு சமமாக ஒரு ரூபாயை கொடுத்தான்னா என் நாட்டையே கொடுத்துட்றேன்னா. அப்படின்னா அவ்வளோ உயர்ந்த யானையை தனியாக கட்டுப்பாது. இன்னும் ரொம்ப சிறப்பாக சொல்கிறாரு. அப்படி ஒரு கவன ஈர்ப்புக்காக, ராஜாவினுடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்காக அப்படி ஒரு வார்த்தை சொன்னான். எவ்வளோ சைக்காலஜிலாம் இருக்குது பாருங்கள். இதில் எங்கேயாவது ஒரு ஊருக்கு போனால், எங்கேயாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போனால் நம்ம வந்துட்டு போனோங்கிறத பதிவு பண்ணுறாப்புல ஏதாவது ஒன்று செஞ்சுருக்கணும். அதான் தோன்றில் புகழோடு தோன்றுக்காங்கிறது அதுதான் அர்த்தம். அதுக்கு அது என்னமோ பிறந்தா புகழோடு பிறக்கலன்னு என்னமோ அர்த்தம் சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் மறுத்த 2 நூல்களில் எழுதியிருக்கிறேன். போனோம்னா அதை பதிவு பண்ணணும். நம்ம வந்தோங்கிறத பதிவு பண்ணணும். ஒரு கல்யாண வீட்டுக்கு போனோன்னா அந்த ஆள் ஒருத்தர் வந்தால் கலகலப்பாக பேசினார், ரொம்ப விஷயங்களை சொன்னார் அப்படின்னு 4 பேராவது சொல்லணும்.
அப்போ நம்ம வரலன்னு யாரும் சொல்ல முடியாது. வந்தவங்கிறது அதுக்காக ஏதாவது பொருளை திருடிவிட்டு வந்தவங்கிறத அடையாளம் பண்ணக்கூடாது. அது ஜெயிலில் தான் போய் பண்ணணும். அப்புறம் அப்படி கொடுத்து முடித்த உடனே சரி இன்னும் யாரும் கொடுக்காத ஆட்கள் உண்டான்னு கேட்டான். ஒரே ஒரு ஆள் தான் இன்னும் கொடுக்கல. அரசர் அஞ்சல் என அடி இரண்டும் அவர் முடியின் வைத்தருளி அரசர் மற்றும் உரசையும் ஒழிய நின்றவரும் உலர்கள். அவன் கேட்டது, இல்லாத அரசன் யாராவது இருக்காங்களா பட்டியலில்? இன்றைக்கி வராத யார்? ஆப்சென்ட் லிஸ்ட் கேட்குறாரு அவர். கடவதந்திரை கொடு அடைய வந்த அரசர் கடல் வணங்கினர்கள் இவருடன் வடகலிங்கர்பதி அவன் 2 வருகிலன் திரைகொடல் என்றலுமே. இந்த வடகலிங்கத்து அரசன் தான் 2 தரையாக வரலன்னா அடப்படுவாயின்னா உடனே குலோத்துங்கன் கோபம் வந்துடுச்சு. கருணாகர தொண்டைமான் போருக்கு எழுந்தான். தொண்டைமானுக்கு விடை கொடுத்து அவனுக்கு ஒரு புலிக்கொடியை எடுத்து கொடுத்து அவனுக்கு ஒரு ஆயுதத்தை எடுத்து கொடுக்கிறான் கருணாகர குலோத்துங்க சோழன். படை திரண்டது. படையின் முழங்கோலி பெருசாக கேட்டது. படை நெருங்கி போயிற்று. அந்த நெருங்கி போதல்னா குடை நிறைத்தலின் தழை நெருக்கலின் கொடி விரித்தலின் குளிர் சதுக்கம் முத்து இடை நிறைத்தலின் பகல் கரப்ப உய்த்து இரு நிலப்பரப்பு இருள் பறக்கவேன். மேலே இருக்க கொடையெல்லாம் மேலே இருக்கிற கொடிகளெல்லாம் அவ்வளோ நெருக்கமாக போகிறதுனால இப்போ நம்ம பகலில் நடந்து போயிட்டுருக்குமா இல்லை இரவில் நடந்து போயிட்டுருக்குமான்னு தெரியலையா. அப்படி சூரிய வெளிச்சத்தையே மறைத்தது என்பதாக ரொம்ப கற்பனையெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ரொம்ப பேர் சொல்கிற ஒரு தொடர் இந்த கலிங்கத்து பெண்ணில் தான் இருக்குது. இப்போ பார் சிறுத்தலின் படை பெருத்ததோ படை பெருத்தலின் பார் சிறுத்ததோன்னு ரொம்ப பெரிய கும்பல் ஒரு இடத்துல நின்னா அது எவ்வளோ பெரிய இடமுங்கிறது தெரியாமல் போயிடும். பார் பெருத்தலின் படை சிறுத்ததோ, இன்னும் இடம் பெரிய இடமா இருந்து கும்பல் நின்றுதுன்னா ஏதோ சின்ன கும்பல் நிற்கிறாப்புல இருக்கும். இதில் எந்த வகை இதுன்னு சொல்ல முடியலையேங்கிறார். உலகம் பெரிதாக இருப்பதனாலே படை சின்னதாக தெரிகிறதா, படை பெரிதாக இருக்கிறதுனாலே உலகம் சின்னதாக தெரிகிறதா என்று பதில் சொல்ல முடியாத ஒரு வினாவை எழுப்புகிறார். அவ்வளோ பெரிய படை புறப்பட்டு போயிட்டு 4 வகை சேனைகளும் ரத்த கைய துறக பதாதிகளும் போயின. அந்த படை வர்ணையெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த செய்தியெல்லாம் சொல்லி இந்த போர் தொடங்கிவிட்டது. கருணாகர தொண்டைமானுக்கு துணையாக பல்லவ வேந்தனும் புறப்பட்டு போகிறான். பானகோவரையன் முடிகண்ட சோழன் என்ற 2 சிற்றரசர்களும் கூறப்போகிறார்கள். அந்த ஆறுகளை கடக்கிறார்கள் என்ன? முதல்ல பாலாற்றை கடக்கணும். பாலாறு குசைத்தலை பொன்முகரி படவாறு படர்ந்து 7 கொல்லி எனும் 4 ஆறும் அகண்டோரு வெண்ணை எனும் நதியாறு கடந்து நடந்துடனே இதெல்லாம் போகிறார்களா. வயலாறு புகுந்து மணிப்புனல் வாய் மண்ணாறு வளங்கழு குன்றி எனும் பெயலாறு பறந்து நிறைந்து வரும் பேராறும் எழிந்து இது பிற்படவே இத்தனை ஆறுகளை கடந்து போகிறான். இன்னும் நிறைய ஆறுகள் இருக்குது. வரிசையாக ஒரு வடநாட்டுக்கு போகிறதுக்கு ஒரு தரை படம் போட்டது போல இந்த பகுதியை அவர் போட்டு காட்டி கொண்டு இருக்கிறார். கலிங்கர்கள் அரசனிடத்திலே அவையருக்கு திரை கொடுக்காமையினாலே அவனுடைய படைகள் நம்மை நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றன என்று சொல்லுகிறார்கள். அது அந்த நாடு கங்கை கரையிலே கங்கை ஆறு ஓடும் பகுதியிலே இருக்கிற நாடு. கலிங்க தேசம், பெங்கால் என்பது தான் இருக்கணும். அது வங்காள தேசம். சொன்னவர்கள் உரையிற் குடரியும் உடலிற் பதறியும் ஒருவரை ஒருவர் முன் முறையிட்டே அறையில் துகில் விழ அடையச் செனவதி அடியிற் புகழ் விழு பொழுதத்தை என்று சொல்கிறவன் அந்த படையை பார்த்துட்டான். தொலைவில் ஓடுறான் அரண்மனைக்கு. அந்த பின்னங்கால் பிடரியிலே விழ ஓடுறதுங்கிறான்ல, அது போல் ஓடுறான்.
ஓடும்போது என்னென்னா வேஷ்டி அவுந்து போச்சு, அதை கூட கவனிக்காம ஓடுறாங்க. திருப்பி இது வேஷ்டி எடுக்கிறது போல் அதுக்குள்ளே படைப்பிள்ளடி வந்து இவனை நொறுக்கிற போல பயம் வேற ஒன்று இல்லை. அப்படி கலிங்கவேந்தன் கேட்ட உடனே அந்தரவொன்று அறியாத வடகலிங்கர் குலவேந்தன் அனந்தபத்மன், அவன் பேர் அனந்தபத்மன் பேர், வெண்தருகன் வெகுளியினால் வெய்துயிர்த்து கைபுடைத்து வியத்து நோக்கி வண்டினுக்கும் திசையானை மதங்கொடுக்கும் மலர்கவிகை அவையற்கன்றி தண்டினுக்கும் எளியனோ. என்ன சொல்கிறேன்னா, குலோத்துங்கனே வந்திருந்தா அது வேறு விஷயம், நான் பயப்படுவேன். ஒரு ஆளை அனுப்பிச்சிருக்கானா அதுக்கு போய் நான் பயப்படணுமாங்கிறான். அது சாவர காலம் வந்தால் இதை போல் வாக்கொழுப்பால் வார்த்தை வரத்தான் செய்யும். கானரனும் மலையரனும் கடலரனும் சூழ்கிடந்த கலிங்கர் பூமி தான் அரணம் உடைத்தென்று கருதாது வருதமும் தண்டு போலும். எத்தனை அரணங்கள் எனக்கு இருக்கிறது, காட்டரண் இருக்கிறது, மலையரண் இருக்கிறது, கடல் அரண் இருக்கிறது, இப்படிப்பட்டது கலிங்கர் பூமி. அதனால தான் நான் அந்த பகுதியாக இருக்கும், மேற்குவங்க பகுதியாக இருக்கும்னு சொன்னது. அமைச்சர் சொன்ன உடனே, ராஜா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், மந்திரி சொல்கிறான். மந்திரின்னா இப்படி தான் இருக்கணும், ஜால்ரா போடுறோம் மந்திரி இல்லை. சொல்கிறான் அர்த்தம், ராவண சபையில் வீசினாடுவார் நல்லது சொன்னார், அதுபோல் நல்லது சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். ஆனால் அவனை ஒத்துக்க மாட்டானுங்க. அது திமிரில் உச்சத்தில் இருக்கும்போது நியாயங்கள் காதில் விடாது. அவன் என்னென்னலாம் சொன்னான்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்று சீரினும் நாளைய சேனை போன் என்றபொழுது என்னை நினைத்தியால். இன்றைக்கி கசப்பாக இருக்கும் நான் சொல்கிறது, நாளைக்கு யுத்தகலத்தில் நீ தான் போய் நிற்க போகிற, நான் வரமாட்டேன். அன்னைக்கு நினைப்பா, ஆஹா எங்கராயன் சொன்னானே, எங்கராயன்னு பேர் அந்த அரசன் அமைச்சனுக்கு, எங்கராயன் சொன்னானே எங்கராயா அப்படின்னு கேட்பா. அங்கே நான் எங்கேயோ இருப்பேன், இங்கே இருக்க மாட்டேன். அதெல்லாம் என்னுடைய தோல்வலியும் என்னுடைய வாழ்வலியும் யாதும் அறியாது பிறர் போல் என்னுடைய பேதமையில் உரை செய்தாய் என்று ரொம்ப சுலபமாக வார்த்தையை தூக்கி என்கிறான். பண்ணுக வயக்களிரு பண்ணுக வயப்புறவி பண்ணுக கணிப்பில் வலது பண்ணுக படைச்சிருந்த நன்னுக களைத்த செருக்களம் நமக்கு ஈகல் கிடைத்தது. எனவே வீரர்களே, ஒரு வெங்கராயன் சொல்கிறாருன்னு கேட்டு நிற்காதீங்க. ரொம்ப நாளாச்சு யுத்தம் செய்து தோள்கள் தினவிடத்து கிடக்குன்ற புறப்படுது. இப்படியே தான் உசிப்பு விடுறதுன்னு பேர். உசிப்பிடி சாவ போகிறவன் அவன் தானே, தலைவன் கட்சி தொண்டனை கிளறி விட்டாப்புல. நம்முடைய குலமானம் நம்முடைய அது இதுன்னு பேசிட்டு இவன் பாட்டு ராத்திரி போய் தண்ணி போட்டு படுத்துடுவான். இவன் நிஜந்தான் கட்டின்னு நினச்சிட்டு காலில் போஸ்டரை ஒட்டி இவன் நாசமாக போய் அடிபட்டு செத்துடுவான். இப்படி தான் உசிப்பு விடுறது அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்குது. நீ போ, நீ முதல்ல சாவு, அப்புறம் என்ன ஏன்ட்ட சொல்லு. தன்மானம் கேனம் கோலம்ங்கிறல்ல, நீ செஞ்சு காட்டு முதல்ல. நீ மைக்கை வச்சு பேசிட்டு காசு வேற வாங்கிட்டு போயிட்டு அப்புறம் என்ன பாலம் கிடக்கு. யுத்தம் தொடங்குகிறது. போர் பாடியது அது ஒன்றை மட்டும் பார்த்தோம்னா, களம்பாடியது என்பது செத்து கிடக்கிற பிணங்களை பற்றிய விஷயம், அதை பார்க்க வேண்டாம். போர் பாடியதில் எத்தனை வகையான சுவையான போர்க்கள வர்ணனைகள் இருக்கிறது என்று பார்ப்போம். எடும் எடும் எடுமென எடுத்ததோர் இகலொலி கடலொலி விகக்கவே விடுவிடு விடுவிடு பரிக்குலம் விடுவிடு விடுமொழி விகக்கவே. யுத்தம் தொடங்குகிறது. கண வரையோடு வரை முனைந்த போல் கடகரி ஒடு கரி முனைக்கவே. ஒரு யானையும் போர் செய்தது. எப்படி இருந்தது? ஒரு மலையும் மோதிக்கொண்டது போல இருந்தது. அது மட்டுமல்ல, ஒரு மேகமும் இன்னொரு மேகமும் மோதிக்கொண்டது போல இருந்தது. மேகம் மோதினா இடியோசை சத்தம் கேட்குமே, கேட்டது. மேகம் மோதினால் மின்னல் பிறக்குமே. இவருடைய வாளும் வில்லும் ஒன்றொன்று மோதும்போது ஏற்பட்ட தீப்பொறி மின்னலாக இருந்தது. அவரோட முற்றுருவகம்னு பேர் இருக்கு. வீரர்களும் அரசர்களும் மோதிக்கொண்டார்கள். நம்ம வீரரும் மட்டும் மோதிக்கொள்வார்கள், அரசர்களும் மட்டும் மோதிக்கொள்வார்கள் இப்படி சொல்லுவாங்க. அது ஒரு ஏகதேசம்தான். உண்மையான யுத்தத்தில் அப்படிலாம் ஒன்றும் பார்த்துட்டு பேட்சை காட்டு, நீ ஏ கிரேடா பி கிரேடான்னு கேட்டுவிட்டு அப்புறம் யுத்தம் பண்ண முடியும். யுத்தம்லாம் போய் விட வேண்டியது தான். புலியோடு சிலைத்த போர் பொறு படரோடு போடர் சிலைக்கவே.
அது என்னமோ தெரியாதுடா, இவன் வீரம் அவன் வீரம் சமம், சமம் உள்ளவர்கள் மோதினால் சமர், அவ்வளோதான். அது ராஜாவாக இருக்கட்டும், தளபதியாக இருக்கட்டும், இல்லை வெறும் வீரனாக இருக்கட்டும், வீரன் சமப்பட்டால் சமம். புலியோடு புலி மோதிக்கொண்டதை போல, சிங்கத்தோடு சிங்கம் மோதிக்கொண்டது போல, அரசரோடு அரசரும் மோதிக்கொண்டார்கள், வீரரும் மோதிக்கொண்டார்கள். போரில் கடுமை விளை கனல் விழிகளின் முளைக்கவே, மினல் ஒளி கனலிடை எரிக்கவே, வளை சிலை உறும் என இடிக்கவே, வடுகணை நெடுமழை படைக்கவேன்னு. அங்கே ஒரு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குடான்னா எப்படின்னு, மழை பெஞ்சதுன்னா என்ன ஆகும்? விளை கனல் விழிகளின் முளைக்கவே, ஒருத்தன் கண்ணுலேயும் நெருப்பு வந்தது. இது எதுக்குப்பா நெருப்புன்னு சொன்னால், ஒரு பளிச்சுன்னு ஒரு மின்னலும் ஒரு பெரிய சவுண்டும் கேட்டு அப்புறம்தான் மழை வரும். அந்த பளிச்சின்னு மின்னலுங்கிறது இந்த சிவப்பாக தெரிஞ்சு தான் இவங்க கண்ணில் எரிஞ்சது மின்னல். வரி சிலை உறும் என இடிக்க, உறும்னா இடின்னு பேர், இடி இடித்தது. வில் மோதிக்கொண்டது இடி இடித்தது போல இருந்தது. அப்புறம் அம்புகள் சரசரன்னு வந்தது. மழை நீர் அம்புகள் தானே, மழை நீர் அம்புகளாக கொட்டியதுன்னு. ஆக என்னமோ ஒரு விவசாயம் நடக்கிற போகிற இடத்துக்கு பார்க்குறாப்புல தான் இருக்குது. அப்படின்னா விவசாயம் நடக்கிற இடமா இருக்குமானால் நதியில் தண்ணி போகணுமே. போச்சே என்னார், குருதியின் நதி வெளி பறக்கவே, ரத்தம் ஆறாவோட ஆரம்பிச்சுதான், குடை இனம் நுரை இனம் மிதக்கவே. அதில் இவங்க வச்சிருந்த வெண்கொற்ற குடையெல்லாம் இருக்குல்ல, அந்த ரத்த வெள்ளத்தில் மிதந்து போச்சா. ஆமாம், ஆறு போச்சுன்னா நுரை வரும்ல, அதாடா இந்த நுரை. கரி துணிபடும் உடல் அடுக்கியே கரை என இருபுடை. அப்போ ஆறுக்கு கரை இருக்கணுமே. ஆமாம், இந்த யானையெல்லாம் வெட்டி போட்டிருக்காங்கல்ல, இதெல்லாம் ரெண்டு பக்கம் கரை. ஆக ஒரு நிச்சயமாகவே ஒரு யாரே உண்டாகிவிட்டது. மறுப்பொடு மறுப்பெதிர் பொறுப்புவை எனப்பொரு மதகரி மறுப்பினிடையே, நெருப்பொடு நெருப்பெதிர் சுடப்பொறி தெரித்தட நிறக்கொடி தழற்கதுவை. இங்கே யானை தந்தங்கள் மறுப்பொடு மறுப்பதிர், யானை தந்தமும் யானை தந்தமும் உராசி கொண்டன. அந்த நடுவிலே நெருப்பு வந்துருச்சான். யானை தந்தமும் வேகமாக மோகத்தில் அங்கே ஒரு நெருப்பு வந்துருச்சான். அந்த நெருப்பு எதை எரிச்சதுன்னா, கொடிகள்லாம் கட்டியிருக்காங்களே அந்த கொடியெல்லாம் எரிச்சிருச்சா. அது எரிச்ச உடனே நெருப்புக்கள் கொடியை எரித்து விட்டன. புகை போச்சு. அதில் அந்த புகையே நிழலை கொடுத்ததுன்னு. முதல்ல கொடியை எது கொண்டு வந்தாங்க, கொடி கொஞ்சம் நிழல் கொடுக்குங்கிறதுக்காக வச்சுருந்தா, இப்போவும் நிழல் கிடைக்குது. எப்படி நிழல் கிடைக்குதுன்னா, யானை தந்தத்தில் நெருப்பு வந்து அந்த நெருப்பு கொடியை எரிச்சு, கொடியெல்லாம் எரியறதுனால புகை வந்து அந்த புகையே ஒரு நிழலாக இருக்கிறார்கள். எப்படி சுற்றி கொண்டாந்து பழைய நிலைக்கே கொண்டு வந்து எடுத்தாவர். நிழற்கொடி தளர்கதுவலின் கடிது ஒளித்தவை நினைப்பவர் நினைப்பதன் முனே, அழற்படு புகைக்கொடி எடுத்தன புதுக்கொடி அனைத்தனும் நிறைத்ததனவே. அதே கற்பனை இன்னொரு இதையாக பார்க்குறார். நிழற்கொடியே அழிச்சிட்டோம், இன்னும் கொடி இல்லாமல் யுத்தம் நடத்துகிறா. இல்லையே, புகையே இப்படி ஆடுது இல்லை, அதுவே கொடியாக வச்சுக்கிறாள். இன்னொரு அருமையான கற்பனை நம்முடைய தமிழ் இலக்கியங்களிலே வேறு எங்கேயும் இல்லாத ஒரு கற்பனை. இடத்திடை வலத்திட இருத்திய துணைக்கர நிகர்த்தன அடுத்த கரியின் கடத்தெடு மதத்திடை மடுத்தன சிறப்பொடு கருத்தன அவற்றினையிரே. யானை என்பது இந்த விலங்குகளிலேயே மனித வர்க்கத்தில் பெண்கள் அழகு, ஆணுக்கு அழகு இல்லை. சொல்லிக்கலாம், நான் தாண்டா ஆண் அழகுன்னு போட்டிங்கலாம். ஆணுக்கு கடவுள் ஒன்றும் அழகு கொடுக்கல, ஆணுக்கு திண்மையை தான் கொடுப்பான். ஆணுக்கு அழகு கொடுக்கறதுக்காக ஆண் இல்லை, அழகுங்கிறது பெண்ணுக்கு. விலங்குகளில் ஆணுக்கு அழகு,
ஆண் மயிலுக்கு தான் தோகை உண்டு, ஆண் யானைக்கு தான் தந்தம் உண்டு, ஆண் சிங்கத்துக்கு தான் பிடரி உண்டு. இப்படி பார்த்திங்கன்னா ஆணுக்கு அழகு கொடுத்தது விலங்குகளில். யானைக்கு அழகு தந்தம். அது எந்த யானைக்கு இருக்கும்? ஆண் யானைக்கு தான் இருக்கும். ஆண் யானை தான் யுத்தகலத்துக்கு போகும், பெண் யானை யுத்தகலத்துக்கு போகாது. இந்த ஆண் யானை யுத்தகலத்துக்கு போச்சு, இந்த திமிர் வந்துடும். அது மதநீர்னு பேர். மும்மதம்னு யானைக்கு பேர். 3 இடத்துல கர்ண மதம், பீஜ மதம், அப்படி 3 மதங்கள் சொல்லுவாங்க. அப்போ இந்த மதம் ஒன்று. இப்படி 3 மதங்களில் கர்ண மதம் என்பது இந்த கபாலத்தில் ஒரு மதநீர் வரும். ரொம்ப பேர் நினச்சிருக்கான் அந்த வெள்ளையாக இருக்கும். வெள்ளையாக இருக்காது, கருப்பாக இருக்கும். யானையினுடைய மதம் பிடிச்சதுன்னா கருப்பாக இருக்கும். யானையினுடைய மதநீர் சொட்டுகிறது என்பது யானை பாகனால் தான் கண்டுபிடிக்க முடியும். மதநீர் வந்த உடனே அதை கொழுப்படக்குகிற உணவுகள்லாம் கொடுத்து கடுமையாக கட்டி போடணும். மதநீர் அடங்குவதற்காக அதை கொழுப்படங்குகிற உணவுகளாக கொடுத்து அதை அடக்கிறது ரொம்ப கடினம். அதெல்லாம் எப்போ மதநீர் வரும்னு தெரியாமல் அழைச்சிட்டு வந்துட்டு தான் அது திடீர்னு மதம் பிடிச்சிட்டு போய் ஊரெலாம் சுற்றி கொலை பண்ணுறது. அது ஒரு விதமான கோப காலம் என்றே ஒரு காலம் உண்டு. மோனோபாஸ்ன்னு பெண்களுக்கு சொல்லுவது போல் அது கோபகாலம் என்பது ஆண் யானைக்கும் சரி பெண் யானைக்கும் சரி உண்டு. திடீர்னு கோபம் வரும். ஏன்னா வலிமை அதிகமாக இருக்கிறதுனால அந்த மதநீர் பொழிந்து தந்தத்தில் விழுந்து தான். தந்தத்தில் விழுந்தோன்னே எல்லா யானைக்கும் தந்தம் வெள்ளையாக இருக்கும், இது ஏண்டா கருப்பாக இருக்குன்னு. அது டூத் பேஸ்ட் போடல உலகு. இந்த மதநீர் ஒழுகியதுனாலே கருப்பாகி விட்டதுன்னு ஒரு கற்பனை பண்ணுறாரு. அதுக்கடுத்தது இந்த யுத்தகலத்திலே எயிறுகளுடைய பொறுப்பு அவை வலித்தினடை எதிரெதிர் இருபனை 8 முறுக்கிய கயறுகள் இவையென அக்கரடக்கரி கரமுடு கரமெதிர் தெற்றி வலிக்கவே. இந்த யானை இன்னொரு யானையை பிடிச்சி இழுக்குது. அந்த ஒன்று யானை தந்தை முறுக்கிட்டு தான் தேர் விட மாட்டான் இருக்கடா இருக்கிறாரு. கயிறுகள் இவை எல. கவி சம்பிரதாயத்திலே உலகம் ஒரு நாள் அழியப் போகிறது. 2012 பிப்ரவரிலாம் கிடையாது. உலகம் ஒரு நாள் அழியப் போகிறது. எப்படி அழியும் என்றால் 7 கடல்களுக்கு மத்தியிலே நடுப்பகுதியிலே அடியிலே குதிரை முகம் போல ஒரு நெருப்பு தூங்கி கொண்டிருக்கிறது. அது திடீரென்று சீறி பாய்ந்து உலகத்தை சாம்பலாக்கிவிடும். இது கவி சம்பிரதாயம். இன்னொன்று யுக சம்பிரதாயம் என்பது உலகத்தை கடல் மூழ்கடித்து கடல் மயமாக்கி அடித்துவிடும். எது நடக்க போகுதுன்னு நம்ம இருந்து பார்க்க போகிறதுல பார்த்தாலும் அது பின்னாடி இருந்து நம்மளால் வரலாறு எழுத முடியாது. ரொம்ப மிச்சப்படலும் இல்லையா? முடிகிய பவன பதத்திலுக்கடை முடிவினில் உலகம் உணச்சுடர் விட்டு எழு கடுகிய வட அனல் அத்தினை வைத்தது களம்புரு துரக கணத்தின் முகத்திலே. குதிரை முகம் வருது, குதிரை வருது. வந்தோடனே என்ன தெரியுதுன்னா உலகத்தை அழிக்கிறதுக்கு வர்ற வடவாமுகாக்கினி வர்றது போலத்தான் இருக்கு. அவ்வளோ கோபமாக வந்ததுன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. யானையடு வருவோர்கள், யானைப்படை கொண்டு போர் செய்வோர்கள், யானைப்படை கொண்டு போர் செய்வோர்களில் இந்த யானையுடைய தந்தம் இங்கே மார்பில் குத்திச்சு. அதை சொல்கிறாரு, ஒன்றுமில்லை, வெற்றி மகளை கட்டி தழுவி கொண்டான், அவளுடைய முளைக்குரிய மார்பில் பட்டு போச்சுடா என்பது போல சொல்லுகிறார். குதிரை வீரர்கள் அவன் குசும்பு பிடிச்ச வீரர்னு வேறு. அவன் எல்லைக்குள்ளே யானை வீரரோட மோதணும், குதிரை வீரரோட. இந்த குதிரை வீரருக்கு ஒரு கோணத்தனமான ஒரு யோசனை வந்தது. யானை பெருசாக இருக்குது, நம்ம குதிரை சின்னதாக இருக்குது, குதிரை மேலே நம்ம போவோங்களா, வாள் எடுத்துக்கிட்டு. குதிரை வீரர் வாளால் போர் செய்யணும், யானை வீரர் அம்பாலும் வேலாலும் போர் செய்யணும்.
அவன் வாழை வச்சிருந்தா அங்கேயே சுழட்டிகிட்டு இருக்க வேண்டியதான், யார் மேலேயும் சுழட்ட முடியாது. அதனால் அவன் அம்பாலும் வேலாலும் சுழட்டணும். இவன் வந்து வாளால் போர் செய்வன் குதிரை. இந்த குதிரை வீரன் வாழை இழுத்துட்டு போனான். ரொம்ப தூரத்துக்கு போன அப்புறம் தான் இவனுக்கு யுத்தம் இருக்குன்னு வச்சு. இந்த வழியில் 2 யானை இருந்தது. போகிற போக்கில் அப்படியே வாழால் யானை தந்தத்தை தட்டிக்கிட்டே போயிட்டலாம். யானை தந்தமாக கீழே ஓடுது. யானை துதிக்க கீழே விட்டாலாம். அவன் கொழுப்பு தானே இது. அலை யானைப்படையை அடித்தார்கள். அயம் எதிர் கடவி மதக்கரி வெட்டினர் அலைப்படை நிறைகளை களத்து நிறைக்கவே. போர்க்களம் தீயில் மூழ்கியது. அலைப்படை நிறைகள் நிறைத்த சிறுக்களம் அடல் புரி களம் என ஒப்பில விற்படை தலை பொற எரிய நெருப்பின் மற்றது தழல் படு கழிவனும் ஒக்கினும் ஒக்குமே. இது மூங்கில் காட்டிலே தீ புகுந்தது போல இவர்கள் வேலாலும் வில்லாலும் ஏற்படுத்திய நெருப்பு. நான் வாழ்போர் போட்டால் தீப்பொறி வரும். இந்த நெருப்பெல்லாம் வந்து மூங்கில் காட்டிலே நெருப்பை உண்டாக்கியது போலும். பகழி தொடுத்தார்கள் வெட்டுண்ட வீரர்கள். அடு சிலை பகழி தொடுத்து அடவி புகும் அளவினில் அயம் விட்டு எதிர் வெட்டின உடல் சில துணி பட்டபின் ஒரு துணி கருதும் இலக்கை அழிக்குமே. இதுதான் ரொம்ப குதிரையின் மேலே இருக்கிற வீரன் போர் செய்து கொண்டிருக்கிறான். வாளால் போர் செய்கிறான். இவன் தலை வெட்டு போச்சு. ஆனால் வாள் மட்டும் சுழட்டிக்கிட்டே இருக்கான். இந்த குதிரை இருக்க தன்னுடைய மாவுத்தன் தான் மேலே உட்காந்துருக்கவன் வெட்டுப்பட்டுட்டான்னு அதுக்கு தெரியாது. திடீர்னு தான் நடந்துருச்சு. அவன் முண்டமாக தான் உட்காந்துருக்கான் இப்போ. ஆனால் முண்டமாக இருந்தாலும் கையில் வாழை சுழட்டிக்கிட்டே இருக்கான். அதை கடைசியில் என்ன செயல் செய்தார்களோ அது தொடர்ந்து கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும். அதாவது திடீர் மரணங்களில் அது ஒரு இது, அது ஒன்று கதை சொல்லுவாங்க. கதையில் நிஜமாக நடந்தது. ஏதோ ஒரு நாட்டில் செய்தித்தாளில் படித்தது. டின் ஷீட் ஏற்றிட்டு ஒரு லாரி போகுது வேகமாக. பின்னாடி மோட்டர் பைக்கில் ஒருத்தன் போகிறான். இந்த டின் ஷீட்டை கட்டி இருந்த கட்டு தளர்ந்து போச்சு. ஒரு ஷீட்டை அப்படியே பறக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த பின்னாடி வந்த மோட்டர் பைக்கில் இருந்தவனுடைய கழுத்தை அப்படியே துண்டாக தூக்கிட்டு போயிடுச்சு. அனுமார் இதை தூக்கிட்டு போகிறாப்புல மருந்து மலையை எடுத்துகிட்டு போகிறாப்புல எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஆனால் அந்த லாரி எவ்வளோ தூரம் போச்சோ அவ்வளோ தூரம் இந்த செடி விடாமல் இந்த மோட்டர் பைக்கு போயிருக்கு. முண்டமான ஆள் ஒட்டியிருக்கான். அவனுடைய பதிவு உடம்புல வந்துருச்சு. முன்னே லாரி போகிறதுனால சரியான ஒரு ஸ்டடியில் ஓட்டிகிட்ருக்கான். நல்ல மூளை பதிவோடு ஓட்டிக்கிட்டு இருக்கான். ஆனால் உயிர் மட்டும் போயிடுச்சு. அந்த மூளைப்பதிவு செயல்பாடு மேலேயும் நடந்தது. 1/2 கிலோமீட்டர் ஓட்டிருக்கான். அதிசயம்னு போட்டான். அதிசயம் இல்லை, அது உடல் கூறினுடைய தத்துவமே அதுதான். கடைசியாக என்ன வேலை செய்கிறார்களோ அந்த வேலையை நெடுந்தொலைவு செய்வார்கள். ஒருத்தருக்கு வீட்டு வாசலில் வந்தோடனே உயிர் போயிடுச்சு. வீட்டில் போய் தண்ணி குடிக்கணும்னு நினச்சிருக்கான். அவன் வாசல்லையே உயிர் போயிடுச்சு. ஆனால் வீட்டுக்கு போனால் தண்ணி எடுத்தான், அப்படி சாய்ச்சான். ஆனால் தண்ணி வாய்க்கு உள்ளே போகலை, ஏன்னா உயிர் இல்லை. அது மனித உடல் ஆற்றல். அது இரு துணிப்பட்ட அந்த கழுத்து போயிடுச்சு அவனுக்கு. ஆனால் வாள் சுழட்டி கொண்டிருக்கிறது. அவனுடைய இலக்கு என்ன? இன்னொரு வீரனை அழிக்கணுங்கிறதுக்காக அந்த குதிரை போகுது. அந்த குதிரைக்கும் தெரியுது குதிரை போயிட்டுருக்கு. அந்த குதிரை கரெக்டாக அந்த வீரனை அழிச்சிட்டான். இவன் முண்டமாக ஆன பிறகு இப்படியான பல உருக்கமான கற்பனைகள் இதில் இருக்கிறது. குதிரை வீரர்கள் அம்பு போர் செய்தலும் உண்டு என்பதை ஒரு பாட்டில் சொல்லுகிறார். குதிரை வீரர்கள் அடிந்தவர்கள் இரு வகிர்பட்டன. இவன் கழுத்தை தான் வெட்ட போகிறான். ஆனால் வெட்டி இப்படி பட்டுடுச்சு. 2 துண்டாக இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒன்றா வெட்டினானா.
இப்படி வெட்டினா குதிரை மேலே இருக்கிறவனுக்கு இந்த பக்கம் கால் ஒரு பகுதியாக விழும், அந்த பக்கம் கால் இரு வகிர்பட்டனன்னு சொல்கிறாரு. அடுத்தது கலிங்க வீரர்கள் விழுத்த வீரர் ஆயுதங்கள் மேல் விழாமலே நிறைத்தெடுத்த வேலி போர்க்கலிங்கர் வட்டணங்களிட்டன. பார்த்தா அந்த சோழ வீரனோட போர் பண்ண முடியாது, ஏகப்பட்ட அம்புகள்லாம் நமக்கு ராஜா கொடுத்துருக்கான். என்னடா பண்ணுறது, யுத்தகலத்துக்கு போனான். இந்த வேலெல்லாம் போட்டுருன வழியில் சொருகி விட்டாலாம். சொருகி விட்டா என்ன ஆச்சுன்னா வேலி போட்டாப்புல ஆயிடுச்சு. இவன் எவ்வளோ அம்பு போட்டாலும் அந்த வேலியில் தான் போய் சொருகுதே தவிர தாண்டி இருக்கிறவன்ட்ட சொருவில். அவன் அங்கேருந்து வேடிக்கை பார்த்துட்டான். விட்டு இந்த இடுக்கில் வந்தது, இங்கே வந்திருக்கோம் அம்பு வந்து இங்கே வந்துருவோம். இப்போ வீரவாதியில் நேர்முக வரலில் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. ஆக அதால் போர் செய்தி நம்மளால் வெல்ல முடியாது, தடுப்பாக வச்சுக்கிட்டாவது வெல்லுவோமே அப்படின்னு பார்த்துருக்கான். கலிங்கர் அது அல்லாமல் உயரத்தில் அம்பு வந்ததுன்னா கேடயத்தை பிடிச்சி வெட்டுக்கிறான். இந்த கேடயத்தில் தொலை உழுந்து போய் மேல் வட்டம் மட்டும்தான் இருக்கே தவிர நடுவில் பூரா தொலையாயிடுச்சான். அதை அப்படியே மாட்டினானான். இது எப்படி இருக்குன்னு சொன்னால், நீ வேலி போட்டிருக்கலப்பா, எங்கள் ஊர் மதிலாட்டம் போட்டிருக்க. அந்த மதிலில் நாங்கள் புழைன்னு ஒன்று வச்சுருப்போம். எதுக்க வரவனை பார்க்கறதுக்கு இல்லை ஒரு வழி புழை வச்சுருப்போம். அது புழை செஞ்சு வச்சாவில் இருக்க கேடைய ஓட்டையாக இருக்குல்ல. விட்ட வட்டணங்கள் மேலெறிந்த வேல் திறந்தவாய் வட்டமிட்ட நீள்வதிர்க்கு வைத்த பூழை ஒப்புமே. கலக்கமற்ற வீரர் வாழ் கலத்த சூரர் வைத்தலத்துலக்கையுச்சி தைத்த போதொழுங்கலப்பை ஒக்குமே. உலக்கைன்னு ஒரு ஆயுதம் உண்டு. உலக்கையை தூக்குனாம தூக்கத்தான் முடியுது அவளால், அதுக்கு மேலே. இவன் என்ன பண்ணான்னா, சோழராஜாவினுடைய ஆள் ஒரு வட்டமான வாழை அப்படி சுழட்டினான். அந்த உலக்கையில் மேல் பகுதியில் போய் நீளமான வாழை சுழட்டினான். உலக்கையில் மேல் பகுதியில் போய் கட்டிட்டு அவன் அந்த உலக்கை அவன் தோளில் விழுந்துருச்சு. இது எப்படிதான் இருக்குன்னா, ஏறு உழவு நாட்டம் இருக்குது. மர உலக்கை அதில் வாழை இருக்குல்ல, ஏறு உழவு நாட்டம் இருக்குல்ல. உலக்கை உச்சி தைத்த போது ஒழுங்கலப்பை ஒக்குமே. அப்புறம் மத்த யானையின் கரம் சுருண்டு வீழ வஞ்சரம் தைத்த போதி நக்கரங்கள் சக்கரங்களுக்குமே. யானை போர் செய்ய ஓடி வந்ததுக்கு, யானை போர் செய்யும்போது ஒன்றும் தூக்கி தொங்க போட்டு போர் செய்யாது. கோவம் வந்ததுன்னா யானை அப்படி தூக்கிக்கும், கையை தூக்கிட்டு வருது. பார்த்தா நம்ம சோழராஜா இல்லை, கையை தூக்கிட்டு வேற வரியா, நாங்கள் வந்திருக்கிற சோழ நாட்டு ஆளுங்க ஒரு மரியாதை இல்லாமல் கையை வேற தூக்குது. ஒன்றும் மாலை கொண்டாந்து அதை போல் தூக்குனீங்கன்னா கழுத்தை நிட்டுவோம், சும்மா தூக்காத. அப்படியே அந்த துதிக்கி ரவுண்டாக வட்டமிடுறாப்புல ஆளுக்கு ஒரு அம்பை போட்டு விட்டான். மேலே இப்படி வச்சுக்கோ. இப்போ மகாவிஷ்ணு சக்கரம் வச்சிருக்காப்புல இருக்கு. இல்லை கருப்பாக இருக்கா கை, மகாவிஷ்ணு சக்கரம் வச்சிருக்காப்புல இருக்கு. மத்த யானையின் கரம் சுருண்டு வீழ வஞ்சரம் தைத்த போய் நக்கரங்கள் சக்கரங்களுக்குமே. வெங்களித்தின் மத்தகத்தின் வீழு முத்து வீரமா மங்கையர் மங்கள பொறிச்சொரிந்ததுக்குமே. இந்த தந்தத்தை உடச்சிட்டோம், அடிக்க அடியில் தந்தம் உடஞ்சி போச்சு. தந்தத்துக்குள்ளே முத்து இருக்கும். 1000 யானை ஆன யானையினுடைய தந்தத்திலே முத்து வரும். அதுபோல் 100 ஆண்டு வாழ்ந்த பாம்பின் விஷயத்திலே நாகமணி இருக்கும். இதெல்லாம் கவி சம்பிரதாயம். இதுக்கப்போ ஏதோ ஒரு தந்தத்தை போய் உடச்சிட்டுனா சீப்பு தான் கிடைக்கும். தந்தத்தில் சீப்பு செய்யலாம், வேற ஒன்றும் இல்லை. ஏதோ சொல்கிறாங்க, இந்த காலத்திலே இருந்திருக்கலாம். அந்த முத்துக்கள் சொல்லன்னு நினைஞ்சுதான் அங்கே 2 பேர் செத்து கிடக்கான். ஓஹோ, அவன் வீர சொர்க்கத்தை அடைந்து வீரமங்கையரை மணந்து கொண்டிருக்கிறான். கல்யாணத்தன்னைக்கு நெருப்பிலே பொறி சொரியணும். அந்த பொரியை இந்த யானை சொறி இஸ்ராவில். ஏன்னா இதுதான் அந்த பெண்ணுக்கு சகோதரர்கள் தானே அதை கொடுக்கணும். யானை தான் அந்த வீரமங்கைக்கு சகோதரன், அதனால் அது கொடுக்குதுறான்னு பண்ணோம். மறிந்த கேடயம் கிடப்பமைந்த துஞ்சி வைக்குவோர் பரிந்த தேரி நேமியோடு பார்கிடப்பதொப்பதே. இந்த கேடயத்தை சுழட்டி கொண்டே இருந்து ஆனாலும் அடிபட்டு செத்து போய் கீழே கேடயத்தோடு படுத்துக்கிறார். அது தேர்கால் அந்த
பார்னு பேர். தேர் காலை தாங்குகிற இடம் பார்னு பேர். இந்த பார் அப்படி தலைகீழ இருக்கிறாப்புல இருக்கும். அந்த கேடயம் வட்டமாக மேலே இருக்குது, கீழே பார் போல கட்டையாக அவன் கிடக்கிறான். கழித்த வீரர் விட்ட நேமி கண்டு வீசு தண்டிடை குளித்த போது கைப்பிடித்த கூர்மழுக்களொக்குமே. பரசுராமருடைய ஆயுதம் மழு ஆயுதம்னு பேர். ஒரு கொம்பாட்டம் இருக்கும், மேலே அப்படி ஒரு அளவாக ஒரு இது இருக்கும். நேமிங்கிறது சக்கரப்படை என்ற படையை அப்படி தூக்கி விடுறான். அவன் உலக்கையால் தடுக்கிறான். உலக்கையினுடைய மேல் பகுதியிலே இது சக்கரப்படை போய் ஒட்டிது. இது நேமிப்படை போல் இருக்கிறார், புது படை போல் இருக்குது. ஆக அங்கே நடக்கிற கொடூரமான சட்டையெல்லாம் ஒரு வேடிக்கையாக கேலி பண்ணிட்டு போகிறாரு. ஒரு கற்பனை தான். கவந்த மாட முன்புதம் களிப்பொடாடு பெயினும் நிபந்த ஆடலாட்டு விக்கும் நித்தகாரருக்குமே. ஒரு வீரனுடைய கழுத்தை எதிரி வீரன் வந்து வெட்டினோடனே இது தையத்தக்கன்னு ஆடிட்டு இருக்கு இந்த உடம்பு, முண்டம் மட்டும். இந்த எதுக்க பேய் ஒன்றுட்டு அதுவும் டான்ஸ் ஆடலாம். ஏன் டான்ஸ் ஆடலாம்? ஆகா, இது கீழே விழுந்தோடனே நமக்கு இறையாக போகுதுன்னு அது டான்ஸ் ஆகுது. இது எப்படிதான் இருக்குன்னா, சின்ன குழந்தைக்கு டான்ஸு கற்றுக் கொடுக்குறவன் அவனும் டான்ஸ் ஆடி கற்றுக் கொடுக்குறான்ல. இது நாட்டிய மாஸ்டர், அது இது சின்ன குழந்தை டான்ஸ் ஆடி இப்போ தான் மதத்தனை கற்றுக்குது. கவர்ந்த மாட முன்பு தம் களிப்பொடாடு பேயினம் நிபந்த ஆடலாட்டு விக்கும் நித்தகாரருக்குமே. ஒட்டகங்கள் யானை வாலுயர்த்தமா அழித்த போர் விட்டகன்று போகிலாது மீழ்வ போலும் மேலுமே. ரொம்ப சோகமான காட்சி அது. ஒட்டகம், யானை, குதிரை இந்த படையோடெல்லாம் வந்தார்கள் யுத்தகலத்துக்கு. மேலே இருக்கிற படை வீரர்கள் செத்தது அதுக்கு ஒன்றும் தெரியவே தெரியாது. பாவம் ஐயேரி உயிர்கள். தன்னுடைய முதலாளி செத்து போனான்னு, மேலே இருக்கிறவன் செத்து போனான்னு தெரியாது. நம்மளே யுத்தகலத்துக்கு அழைச்சிருக்காங்க. ஆனால் சர்ன்னு அது முன்னாடி போகுதான். வெறும் ஆள் இல்லாமல் இது பாட்டு போயிட்டுருக்கு. அப்போ ஒன்று பார்க்குது, நம்மளை சொடுக்கி நம்மளை திசை திருப்பி மாற்றி இப்படிலாம் இயக்குவானே, அப்படிலாம் ஒன்றும் காணுமே, நம்ம இன்னும் ஃப்ரீயாக போயிட்டுருக்குமே, சரி நம்ம இன்னும் வீட்டுக்கு போக வேண்டியதுதான்னு அந்த போர்க்களை எல்லையை விட்டு போகுது. சரி, ரொம்ப தப்பு. நம்மளை அழைச்சிட்டு வந்தால் தான் போகணுன்னு அங்கேயே சுற்றிட்டுருக்கான். எவ்வளோ அந்த ஐயர் உயிருக்கு பாருங்கள். ஒட்டகங்கள் யானையால் வாலுயர்த்தமா அழிந்த போர் விட்ட கன்று போகலாது மீழ்வ போலும் மேலுமே. பிறங்கு சோறு வாரியிற் பிழித்தி வீழ்களித்தினம் கரங்கு வேலை நீர் உணக்க வீழ்ந்த மேகம் பொக்குமே. ரத்த வெள்ளம். யானை அப்படியே வெட்டி அதில் போட்டிருக்காங்க. பார்க்குறதுக்கு எப்படியா இருக்குன்னா, ஆமாம், கடலில் மேகம் தண்ணீரை உறிஞ்சிக்கிட்டு அப்புறம் தானே மேலே போய் மழை பெய்யும். இப்போ போகும் பாரு இந்த மேகம், அது எங்கே போகுது? அதிலே விழுந்துருக்கு. நீர் குடிக்கிற மேகம் போல் இருக்கிறது. வாளில் வெட்டி வாரணக்கை தோளில் இட்ட மைந்தர்தான் தோளில் இட்டு நீர் விடும் துருத்தியாளர் ஒப்பரே. போகிற போக்கில் இதோ அவன் டியூட்டி முடிஞ்சு போச்சு. முடிஞ்ச உடனே அவன் என்ன பண்ணுகிறான்னா, அந்த யானையை வெட்டுறான். இது பொழுதுபோக்க கொசுறு. இதை முடிஞ்சு போச்சு. போன அப்புறம் கொசுராக ஒரு வேலை செய்கிறான். இந்த யானை தந்தத்தை எடுத்து அப்படி தோளில் வெட்டி எடுத்து ஒரு தோளில் போட்டு போகிறாங்க. எதுக்கு இல்லை அவளுக்கு தெரியாது. சும்மா போகக்கூடாது. எப்படி இருக்குதா, நீர்த்துருத்தியாளர்னு பேர். நீர்த்துருத்தி, அனல் துருத்தின்னு. அனல் துருத்தின்னா இது காற்றை அடித்து துருத்தியால் அடித்து இப்போ புதுசுன்னு அடிப்பான், அந்த அனல் வரும். பொற்கொள்ளர்லாம் அனல் துருத்தி பண்ணுவோம். நீர் துருத்தின்னா அந்த இப்போ வேற ஒன்றும் இல்லை, டியூப் வச்சு இந்த தண்ணி எடுக்கிற மாதிரி தான். அதுபோல் நீர் துருத்தியாளர்கள் பள்ளத்தில் இருக்கிற தண்ணீரை எடுத்து பாத்திரத்தில் விடுறதுக்காக நீர் துருத்தின்னு வச்சுருவாங்க. வாயால் உறிஞ்சி அதில் விடுவோம். இந்த நீர் துருத்தியாளர்கள் கருப்பாக ஒன்று மேலே போட்டு போவானு, அதை போல் இவன் துதிக்க ஒன்று எடுத்துகிட்டு போட்டு போகிறான். அதுபோல் அம்பு செய்வது குதிரை வீரர்களுடைய இயல்பு. வெட்டுண்ட வீரர் செயல். ஒரு வீரனை 2 தொடையும் வெட்டி போட்டான். கழுத்தை வெட்டிருந்தா செத்தாவது தொலைஞ்சிருப்பான். 2 தொடையும் வெட்டி யுத்தத்தில் போட்டானான். அப்போ முண்டை மட்டும் உட்காந்துருக்கு, கழுத்து இருக்குது. எதிரி வீரர் போகிறாங்க, ஒருத்தரும் இவனோட சண்டை போட மாட்டாங்க. நீ கீழே இருக்கான் எப்படி தெரியும்?
ஒரு சமதளில் நின்று கொண்டு இருந்தால் தெரியும், இல்லை யானை மேலே இருந்தால் தெரியும், குதிரை மேலே இருந்தால் தெரியும், ஒட்டத்து மேலே இருந்தால் தெரியும். இவன் கீழே கிடக்கான். என்ன பண்ணுறான்னா இவன், ஏய் நான் ஒருத்தன் இருக்கான்டா, நான் ஒருத்தன் இருக்காண்டா, சண்டை போடுறாங்கிறானா. இந்த கால் வெட்டு கிடக்கு, ஆஸ்பத்திரிக்கு போவானா, அதை விட்டு இதோட சண்டை போடுறான். நான் வரலண்ணா. ஒரு கால் வெட்டுண்ட கால் தனியாக தானே இருக்குது. இப்போ அதை எடுத்து அதையே ஆயுதமாக வச்சு வெட்டிட்டான். ஒருத்தன் தட்டினாலாம், குதிரை வேலை போகிற விழுந்துட்டான். இவன் காலாலேயே தட்டிடு. இன்னொரு காலில் இருக்கட்டும், எவனாவது வருவான், அப்போ தட்டு இன்னொரு காலை எடுத்து வச்சுட்டாங்க. ஒரு தொடையை சுழற்றி எரிவார்கள், ஒரு தொடை இட்டு வைப்பர் எரியவேன்னா. இன்னொரு தடவை இதோ வந்தால் செய்யலாம். ஒரு வாளை எடுத்து அவன் எதிரியை குத்துறான், அப்படியே நெருங்கிறான். அதே வாளினுடைய பின்பகுதி பிடி கழண்டு போய் அதே வாளினுடைய பின்பகுதினால் இவனும் செத்து போயிடுறான். வீர சொர்க்கம் போகிறார்கள் என்று அப்படி வீர போர்க்களத்தை ஒவ்வொரு வகையாக வர்ணித்து கடைசியிலே வெற்றி காண்பதற்காக இரு படையும் ஒன்று சேர்ந்தது, ஒருமுகப்பட்டு பெரும்போர் நடந்தது. அணிகள் ஒருமுகம் ஆக உந்தின, அமரர்கள் அமரது காண முந்தினர், துணிகள் பட மத முறிந்தன, துரக நிறையொடு தேர் முறிந்தன, விருதர் இரு துணி பார் நிறைத்தன, விடர்கள் தலை மலையாய் நெளிந்தன, குருதி குறை கடல் போல் பறந்தன, குடர்கள் குருதியின் மேல் மிதந்தவை. கடைசி யுத்தம் எல்லாம் அழிந்தது. அதாவது களத்தொழிகள்னு பேர். எல்லாரையும் கொண்டு விடுகின்ற யுத்தம் என்பது நடந்த பொழுது இரத்த வெள்ளமும் இரத்த வெள்ளத்திலே குடர்கள் மிதப்பமுமாக நடந்தது. இப்படி ஒரு உச்சகட்டம் வந்தவுடனே இனி நாம் தோற்றோம், திமில குமிலம் எல்லாம் இணைந்தவே. அந்த திமில குலம் என்பது தான் நம்ம கல்லோலப்பட்டதுங்கிறோம். திமில குலப்பட்டதுங்கிறது தான் அது. சொல்ல தெரியாமல் அப்படியே மாறி மாறி அல்லோல எல்லாம் இல்லை, கல்லோல எனக்கு தெரியும். திமில குலம் அப்படின்னு சொல்லுவது விலங்குகள் இறந்து கலந்து கிடக்கிறது திமில குலம்னு பேர். அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்த உடனே கலிங்க வேந்தர்கள்லாம் முடிவு பண்ணிட்டாங்க, இன்னும் தேராது. அதனாலே முதல்ல ராஜா ஓடிட்டான், களத்தை விட்டு ஓடினா. அப்போ வீரர்கள் மூலமாக அவன் பொழைச்சி போனால் தெரியும்ல. வழிவர் சிலர் கடல் பாய்வர், வெங்கரி மறைவர், சிலர் வடி தேடி பிலம் இழிவர், சிலர் தூறு மண்டுவர். ஒவ்வொருத்தரும் எங்கே ஒளிஞ்சிக்கணுமோ அப்படியே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஒருவரின் ஓட முந்தினர், உடலின் நிழலிலே ஆட அஞ்சினர்னா. ஒருத்தன் ஓடுறான், அவன் நிழலை பிடிச்சிட்டு இன்னொருத்தன் ஓடுறான். இவன் நிழலை பார்த்து ஐயோ சோழராஜாவினுடைய ஆள் வர்றாண்டோ இன்ட்டு இன்னும் வேகமாக வர்றாளாம். இவளுக்கு யாரும் துரத்த வேண்டிய அவசியம், இவன் நிழலே இவளை துரத்திட்டு இருக்கு. அறுவர் என அஞ்சினர். அறுவர்னா தமிழ்நாட்டுக்காரன்னா அறவாடுன்னு சொல்லுவாங்க, மற்ற நாட்டுக்காரர்கள். அறவாடுங்கிறது தான் அறுவருங்க. அறுவர் ஐயோ தமிழன் வர்றான்னு சொல்லிகிட்டே ஓடினாங்க. நமக்கு ஒரு கடவுள் ஒரு நல்லது பண்ணியிருக்கான், நமக்கு முதுகுன்னு ஒன்று கொடுத்துருக்கான் பார்த்தியா, அது வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிகிட்டே போகிறாளாம். இவன் வேற முதுகு வேற. இப்படியாக போகின்றவர்கள் இனி பிழைக்க முடியாது என்ற காரணத்தினாலே மாறு வேடத்திலே போனார்கள் என்பதையெல்லாம் மாற்று கொண்டு ஓடினார்கள். ஆக சோழ அரசன் ஜெயித்தான் என்பதைத்தான் இந்த பகுதி சொல்லுகிறது. வடகலிங்கர் அப்படி மாறி ஓடுவது முன்னூலாக சிலை நான் மடித்திட்டு. பிராமணராக போனால் அடிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டான். பிராமணன்னா இப்போ பூணூல் வேணும், எங்கே போகிறது? இதில் அம்புல நான் இருக்குல்ல, அதையே எடுத்து இறுக்கி கட்டிக்கிட்டு இதான் பூணூல் வச்சுக்கிட்டு போயினா அவனுக்கு தெரியும் பூணூல் இது அல்ல. பயத்தினாலே நானைத்தான் இவன் பூணூல்னு போட்டுருக்கான். பயந்து ஓடுறவன் புலிக்கு போகிறான்னு விட்டாளோ. இப்படியாக சன்னியாசியாக போனவர்கள், பிட்சுக்களாக போனவர்கள், பாணர்களாக போனவர்கள் என்று பல வகையானவர்கள் ஓடிப்போனார்கள். இப்போ பௌத்த பிட்சுவாக போனோம்னா தலையை முண்டித்து கொள்ள வேண்டுமே, மொட்டையாக்கி கொள்ள வேண்டுமேன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, தலையில் ஒரு முக்காடு போட்டு கொண்டு போனாலே முண்டித்ததாக நினச்சிக்குவாங்கன்னு அப்படி போனார்கள்.
பாணராக போனால் பாட்டு பாடுன்னு சொல்லிவிட்டா என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் இல்லை, பாணர்கிட்ட பாட்டு கற்றுக்கிற பாணர்னு சொல்லிட்டு போகலாம்னாங்க. இவர்கள் மேல் இனியொருவர் பிழைத்தார் இல்லை, அழிகள் தேழு கலிங்கத்து ஓவியர்கள் எழுதி வைத்த சுவர்கள் மேல் உடலன்றி உடல்கள் எங்கும் தொடர்ந்து பிடித்தறுத்தார் முன்னடையாங்கே. அதுக்கும் தாண்டி வீரர் என்று யார் மிஞ்சி நிற்கிறார்களோ அவர்கள் அழிச்சிட்டாங்க. அங்கே மிஞ்சின உடலே கிடையாதா? உண்டு சுவத்தில் உடம்பு எழுதி ஓவியர்கள் எழுதியிருக்காங்கள, அந்த ஓவியத்தை தவிர வேறு எந்த உடம்பு ஓவியங்களும் அங்கே இல்லை. எனவே எல்லாரையும் அழித்தார்கள் என்று சொல்லி இந்த கலிங்க போரை முடித்து வைக்கிறார்கள். போர் முடிந்த பிறகு அந்த களத்தை வர்ணிக்கிற இடம் களம்பாடியது என்ற 13ஆம் தலைப்பு. அது தேவாசுர ராமாயண மகாபாரதம் உளதென்று ஓவாவுரை ஓயும்படி உளது அப்பொரு களமே. அந்த யுத்தகளம் தேவாசுர யுத்தம் நடந்த களம் போல, ராமாயண யுத்தம் களம் போல, மகாபாரத யுத்தம் நடந்த களம் போல களம் இருந்தது என்று ஒரு பொருள் சொல்லணும். அந்த யுத்தங்களை காட்டிலும் பெரிய யுத்தம் போல இந்த வடிகலிங்கத்து யுத்தம் நடந்தது என்பதாக சொல்லி, அதுக்கு பிறகு வழக்கம் போலே பரணியனுடைய இலக்கணமாகிய களத்திலே இறந்த பிணங்களை வைத்து கொண்டு பேய்கள் கூழ் சமைத்தன என்பதாக பாடுகின்ற கவி சம்பிரதாயமான பகுதிகள், அந்த போர்க்களத்திலே செத்து கிடந்தவருடைய வீரர்களை எல்லாம் அவருடைய மனைவிமார்கள் வந்து கட்டி தழுவி கொண்டதும் அழுததும், தன்னுடைய பிணம் எது என்று தெரியாமல் தவித்ததும் என்பது போன்ற பகுதிகள் மிகவும் ருசிகரமாக ஜெயங்கொண்டாரால் பாடப்பட்டுள்ளது. பொருதடைக்கை வாழெங்கே மணிமார் வியங்கே போர் முகத்தில் எவர்வரினும் புறங்கொடாத பருவயிரத் தோள் எங்கே எங்கே என்று வைரவையை கேட்பாரை காண்மின் காண்மின். பேயே வந்து கேட்குறாங்களாம். இந்த முதல் நாள் வரைக்கும் வீட்டிலே சுமங்கலியாக இருந்தபொழுது அந்த பெண்கிட்ட பேயின்னு வார்த்தையை சொன்னாலே பயப்படுகிற அளவுக்கு பெண்மை உள்ளவள். கணவன் இறந்து போனான்னு யுத்த காலத்துக்கு வந்து நின்று தன்னுடைய கணவனுடைய கை எங்கே, கையில் இருந்த வாள் எங்கே, அவனுடைய மார்பு எங்கே, தோல் எங்கே என்று யாரை கேட்கிறாருன்னா பைரவின்னு ஒரு பேயிட்டியே கேட்குறான். அவ்வளோதான், இனிமேல் என்ன துக்கம் கிடக்கிறது என்பது போன்ற அருமையான கற்பனைகள் கொண்டதாக அந்த பகுதியும் இருக்கிறது. தொகுமொத்தத்தில் பழந்தமிழுடைய போர் வீரம், போர் செயலினுடைய நுட்பம், மரத்தினுடைய பெருமை ஆகியவற்றை தெரிந்து கொள்வதற்கு பரணி இலக்கியங்களை தவறாமல் படிப்பது நல்லது.